எல்லாம் வெற்றிகரமா இன்டர்மீடியட் கிளாஸ் பண்ணிட்டீங்களா? எஸ்ஸா நோவா? ஹாப்பியா இருக்கீங்களா? ஹாப்பியா இருக்கீங்க? பாதி இருக்கு சரி ரிசல்ட் அதை பயந்துட்டு இருக்கோம்ங்களா? சரி ஓகே. சரி இன்டர்மீடியட்ல எத்தனை பேர் இன்டர்மீடியட் பயமா இருக்கு? பயமா இல்ல தைரியமா இருக்கீங்க? எத்தனை தைரியமா இருக்கீங்க? தைரியமா இருக்கீங்க? தைரியமா இருக்கீங்க? கையை தூக்கு. ஏன் தைரியமா இருக்கீங்க? கான்பிடன்ஸ் இருக்கு. நீங்க அதாவது காலேஜ்ல நீங்க இந்த மாதிரி ஏதாவது விட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு இன்டர்னல் மார்க்ஸ் போடுவாங்க. ஏன் கேட்டு போட்டு ஒரு வருஷம் போயிங்க. ஓகேவா? சரி பயமா இருக்கும். யாராவது ஜெனரலா பயமா இருக்கு சார் எனக்கு இன்டர்மீடியட் லைட்டா பயமா இருக்கு. பயமா தான் இருக்கு, இல்லனா இல்ல அவ்வளவுதான். ஓகே இருக்குன்னா இருக்கு. கை தூக்கு. எதுக்குமே கை தூக்காம இருக்கீங்க. அவங்க என்னது நியூட்ரல். என்னப்பா புரியல? இன்டர்மீடியட் வந்ததுக்கு அப்புறம் எப்ப நம்ம ஃபைனல் போட வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி ஓகே. சரி நார்மலா வந்து இன்டர்மீடியட் ஈஸியா டிஃபிகல்ட்டா அப்படிலாம் எனக்கு கேள்வி கேட்டா இட்ஸ் a moderate one தான். ஓகேவா? moderate one in sense இதுவே படிச்சா ஈஸி. நீ ப்ரிப்பேர் பண்ணாம ஒழுங்கா எக்ஸாம் ஹாலுக்கு போல அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அது ஃபவுண்டேஷன்ல இருந்தாலும் சரி, அது இன்டர்னல் இருந்தாலும் சரி, ஃபைனல் இருந்தாலும் சரி, உன் ப்ரிப்பரேஷன் மட்டும் தான் மேட்டர்ஸ். நீ ப்ரிப்பரேஷன் நல்லா பண்ற, நான் என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்ல உங்களுக்கு நீ தான் சொல்ல போறேன். ஓகேவா? ஒரே விஷயம் தான் என்ன அப்படின்னா நீங்க கேமரா ஆன் பண்ணாத எடுத்து ஆன் பண்ணிட்டே எங்க ஆன்லைன் சோர்ஸ் தெரியல. டிஸ்கனெக்ட் ஆகுது. இங்க இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ற ஒரே விஷயம் தான், நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், நான் நல்லா படிச்சிட்டேன் சார், நான் எழுதுனா கட்டாம கிளியர் பண்ணுவோம் சார் அப்படின்னா மட்டும் தான் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நீ போகலாம். இன்ஃபேக்ட் உங்களுக்கு இன்னும் ஒரு ஸ்டெப் நான் ஐயா பேசணும்னா எக்ஸாம் ஃபீஸே நம்ம தான் கட்டணும். நம்ம எல்லாருமே ஒரு சைக்காலஜி இருக்கு, இந்த சவுத் சைட்ல இருக்க ஒரு சைக்காலஜி இருக்கு. என்னன்னா போர்ஷன் நான் ஃபீஸ் கட்டிட்டேன், நான் ஜாயின் பண்ணிட்டேன், நான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டேன், கட்டாயம் எக்ஸாம் எழுதிடணும் அப்படின்னு எழுதுவாங்க. அப்போதான் நிறைய அன்சக்சஸ்ஃபுல் ஜாஸ்தியா இருக்கும். உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ரேட் வரணும், ஒரு சக்சஸ் ரேட் நல்லா வரணும் அப்படின்னா உண்மையை சொல்லணும் அப்படின்னா உங்க ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். நான் நல்லா படிச்சிருக்கேன், எக்ஸாம் வரப்போனா கட்டாயம் பாஸ் பண்ணிடுவேன். இப்போ 12th எக்ஸாம் எழுத போறேன், உங்களுக்கு என்ன பயம்னா மார்க் அதிகமாக இருக்கும் கம்மியாக இருக்கும் பயமே இருக்கும். ஆக்சுவலா அந்த ஃபைல் ஆயிடும் பயப்பட மாட்டோம். ஆனா சி எக்ஸாம்ஸ் என்ன பண்ணுவோம், ஆக்சுவலா பயப்படுறோம். நான் பாஸ் ஆகணும் இல்லையா, ஐயோ கிளியர் பண்ணா இல்லையா, ஐயோ 40 மார்க் வந்துருமா இல்லையா பயப்படுறோம் ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸோட எக்ஸாம் அதுக்கு போகக்கூடாதுன்றதான் ஃபர்ஸ்ட் டிசிஷனா இருக்கும் இன்டர்மீடியட்ல. என்ன டிசிஷனா இருக்கணும், சார் நான் கட்டாயம் எக்ஸாம் அதுக்கு போனா கிளியர் பண்ணுவேன் சார், நான் ரொம்ப கிளியரா இருக்கேன், கான்ஃபிடென்ட்டா இருக்கேன் அப்படின்ற ஒரு ப்ரிப்பரேஷன் பிளான் அண்ட் ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகே, அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நம்பர் 2 நான் சொன்ன மாதிரி ஆக்சுவலா நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கும், ப்ரிப்பரேஷன் நல்லா ஸ்ட்ராங்கா பண்ணணும். நம்பர் 2 நான் என்ன சார் பண்ணணும், நம்பர் 2 வந்து நீ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு சப்ஜெக்ட் நீ படிக்கிற அப்படின்னா ஒரு சப்ஜெக்டோட செடிமெண்ட்ரியில இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸும் நீ சால்வ் பண்ணணும். அதாவது கான்செப்ட்ஸும் சால்வ் பண்ணணும், செடிமெண்ட்ரியில இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணணும். நாம என்ன பண்ணுவாங்கன்னு சொல்றோம், நாம என்ன ஃபேக்கல்டிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மெயினான கான்செப்ட்ஸ் இதெல்லாம் கேள்வி வரும்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட்ஸை கவர் பண்ணிடுவாங்க, அந்த சம்ஸை போட்டு காமிச்சிடுவாங்க, இதான் கான்ஃபரன்ஸ் வந்து போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த செடிமெண்ட்ல எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு 10 மாடல் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 क्वेश्चन தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த 10 மாடல்ஸ் ஆஃப் தி ப்ராப்ளமும் நீ அதை சால்வ் பண்ணியான்னு செக் பண்ணிக்கோ. நீங்க என்ன படிப்பீங்க நான் சொல்றேன், அந்த சாப்டர் படிச்சிருப்பீங்க, கஷ்டப்பட்டு எஃபர்ட்ஸ் போட்டுருப்பீங்க. ஓகேவா? நான் மோஸ்ட்லி ஃபவுண்டேஷன் விட்டா தான் இருக்கும். ஓகேவா? அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போட்டு பார்த்துருப்பீங்க. ஆனா அந்த 10ல நீ என்ன பண்ணிருப்ப, 7 மாடல் ப்ராப்ளம் மட்டும் போட்டிருப்ப, அந்த ஒரு 3 மாடல் ப்ராப்ளம் போடாம போயிருப்ப. எக்ஸாம்ல அதை பேஸ்ட் ஆன क्वेश्चन கடமை கேட்டிருப்பான், அங்க நீ ஸ்டக் ஆகிப்ப. அங்க நீ சாப்டர் நல்லா படிச்சா கூட உன் கான்ஃபிடன்ஸ் கம்மியானது மெயின் காரணம் அதுதான். சோ நான் சொல்ல வர தாட் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் என்ன மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படின்னா செடிமெண்ட்ல இருக்க எல்லா மாடலும் தெரியணும், எல்லா ப்ராப்ளமும் போட தெரியும்னு சொல்றோம். புரிஞ்சுச்சா? எஸ் ஆர் நோ? சோ எல்லா மாடல் ஆஃப் ப்ராப்ளம்ஸும் கடமை தெரியும்னு சொல்றோம். ஓகேவா? நம்பர் 2 செடிமெண்ட்ல இருக்க ப்ராப்ளம் மட்டும் போட்டா நான் கடமை கிளியர் பண்ணுவேன் சார் கேட்டா முட்டாள் பண்ணலாம் வேற ஏதாவது பண்ணுவோம். நான் செடிமெண்ட்ல ப்ராப்ளம் தான் போட்டேன் சார், நான் ஐசிஎம் எல்லாம் ஸ்ட்ராங்கா போட்டேன் சார், நான் கிளியரா இருக்கேன் சார், எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு சார் அப்படின்னா சத்தியமா ஃபெயில் தான். நீ ஆக்சுவலா செடிமெண்ட்ல இருக்க ப்ராப்ளம் போடணும் அப்படின்றது எதுக்காகனா கான்செப்ட்ஸா நீ ஸ்ட்ராங்கா இருக்கியா, எனக்கு எல்லா பேசிக் ப்ராப்ளம்ஸும் எனக்கு தெரியுதா, ஏன்னா ஒரு கான்செப்ட்
போட புரிஞ்சுக்க முடியுதா அப்படின்றது தான் ஆக்சுவலா ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம். ரியலாவே எப்படி क्वेश्चंस எக்ஸாம்ல கேட்பாங்க உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் கட்டாம பார்க்கணும். ஒன்னு நமக்கு இன்ஸ்டிடியூட்ல கொடுத்திருக்க மாடல் டெஸ்ட் பேப்பர், இன்னொன்னு பாஸ்ட் இயரோட क्वेश्चन பேப்பர். இந்த பாஸ்ட் இயர் क्वेश्चन பார்க்கும்போது தான் கிளாஸ்ல ஃபேக்கல்டிஸ் எடுக்கிறதும் எக்ஸாம்ஸ்ல கேட்கிற பேட்டர்னும் எங்கேயாவது மேட்ச் ஆகுதா. இப்போ கிளாஸ்ல அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க நார்மலா, ஆனா பார்த்தா எக்ஸாம் அவங்க கேட்கவே மாட்டாங்க. சில ஃபேக்கல்டிஸ் கிளாஸ் எடுத்துருப்பாங்க, அது என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படியே பார்த்தா எக்ஸாம்ஸ் வந்துருப்பாங்க. ஆக்சுவலா சொல்ல புரியும் உங்களுக்கு, அந்த டிஃபரன்சியேஷன் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு சொல்றேன். ஏன்னா நம்ம ப்ராப்ளம் கிளாஸ்ல பார்க்கறதுனால மட்டும் குழந்தை பாஸ் பண்ணணும்னா சத்தியமா பண்ணாது. ஓகேவா? அது பாஸ்ட் இயர் क्वेश्चन அப்ப அந்த மாதிரி கேள்வி கேட்டுக்கணும், அதனால ஈஸியா டைரக்டா அப்ரோச் பண்ற மாதிரி ட்ரைனிங் கொடுத்துக்கணும்னு சொல்றேன். அப்பனா பாஸ்ட் இயர் क्वेश्चन அப்போட பேட்டர்ன், அதாவது பாஸ்ட் இயர் क्वेश्चन அப்ப அந்த பர்టిక్యులர் சாப்டர் நம்ம ஸ்ட்ராங்கா தெரியுதா நமக்கு அப்படி நீங்க பார்க்கணும். ஆக்சுவலா நான் திருப்பி சொல்றேன், என் புக்கை போடு, இந்த புக்கெல்லாம் போடு, அதெல்லாம் போடு. நான் நிறைய மெட்டீரியல் தருவேன், நிறைய புக்ஸ் நான் கொடுப்பேன். ஆக்சுவலா அதான் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா நீ எதை மேஜரா ஃபாலோ பண்ணா, ஃபர்ஸ்ட் ஐசியோட ஸ்டடி மெட்டீரியல், நான் சொன்ன மாதிரி எம்டிபியும் பாஸ்ட் இயர் क्वेश्चन சால்வ் பண்ணனும். எக்ஸாம்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஆர்டிபி மட்டும் ஒரு கோ த்ரூ பண்ணிட்டு போயிடும். இத மட்டும் பண்ணாலே 100% பாஸ் பண்ணலாம். அது ஃபவுண்டேஷன் ஆகட்டும் சரி, இன்ட்ரா ஆகட்டும் சரி, ஃபைனல் ஆகட்டும் சரி, இந்த 4 மெட்டீரியல் யாருமே ஒழுங்கா ஃபாலோ பண்ணாதனால தான் நிறைய சக்சஸ்ஃபுல் ரேட்ஸ் வந்து கம்மியா இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றேன்னா, நம்ம அகாடமி போய் பண்ண சொல்றது, மத்தவங்க போய் பண்ண சொல்றதை விட ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த 4 மெட்டீரியல் நம்ம பக்காவா போட்டுட்டோமா, இந்த எக்ஸாம்ஸ் போறோமா 4 மெட்டீரியல் பக்காவா போட்டுட்டோமா. என்னது? ஸ்டடி மெட்டீரியல், எம்டிபி, பாஸ்ட் இயர் क्वेश्चन பேப்பர், நெக்ஸ்ட் ஆக்சுவலா இது நம்ம போட்டோமா. நம்ம போட்டோம்னா 100% ரிசல்ட் வரும். ஓகேவா? நம்ம போடனா ரிசல்ட்ஸ் வராது. சொல்ல புரிஞ்சுச்சா? நீங்க கனெக்ட் பண்ணுங்க. சோ ஆக்சுவலா இந்த 4 மெட்டீரியல் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுவானா 100% நீ ஃபாலோ பண்ணணும். என்ன மெட்டீரியல் சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்ட் இயர் क्वेश्चन பேப்பர் கட்டாயமா நீங்க வந்து ஸ்டார்டிங் ஆன்லைன்ல டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு. சோ இந்த 4 மெட்டீரியல் வந்து கட்டாயமா நீங்க போடணும் நான் சொல்றேன். சொல்ல புரிஞ்சுச்சா? that is very important. ஓகே, ரெண்டு சி நேம் சேக்கு நான் எக்ஸாம்பிள் போர்ஷன் கம்ப்ளீஷன் நான் பண்ணிட்டேன், நான் 4 மாசத்துல போர்ஷன் முடிச்சேன், 3 மாசத்துல நான் போர்ஷன் முடிச்சேன்னு சொன்னா பாஸ் பண்றவங்க கிட்ட சத்தியமா பண்ண மாட்டாங்க. போர்ஷன் கம்ப்ளீஷன் நான் மட்டும் ஒரு குழந்தை பாஸ் பண்ண, that is important criteria. இப்போ தாம்பத் வந்து கட்டாயமா ஆல் ரேங்க் எடுக்கிற ஒரு பொண்ணு இருக்காங்க. ஆக்சுவலா ஃபவுண்டேஷன் 3 ரேங்க் இருக்குன்னா அது அந்த ஒரு ரேங்க் வர கேண்டிடேட் பயங்கர பொட்டன்ஷியல் இருக்கு. ஏன்னா நம்ம மாடல் எக்ஸாம்ல 2 மாடல் எக்ஸாம்லவே அவ அக்கௌண்ட்ஸ் 98 மார்க்ஸ், 98 அவுட் ஆஃப் 98 மார்க்ஸ், அவங்க பொட்டன்ஷியல் இருக்கு. அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க என்கிட்ட, சார் தயவு செஞ்சு நீங்க எடுக்கிறதா ஓகே சார், அட்லீஸ்ட் ஒரு 45 டேஸ் டைம் கொடுத்துருங்க சார் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதுதான் ஒரு ஐடியலான. நான் ஒரு 3 மாசம் வரை போர்ஷன் முடிக்க போறனாலயோ 4 மாசம் வரை போர்ஷன் முடிச்சுட்டு ஒரு டிராமா பண்றனாலயோ கட்டாயமா அந்த குழந்தை பாஸ் பண்ணுமா கேட்டா சத்தியமா பாஸ் ஆகாது. ஓகேவா? நான் 4 மாசம் முடிச்சேன், நான் யாரும் கொண்டாடிட்டேன், ஆக்சுவலா சூப்பரா பண்ணிட்டேன், அதெல்லாம் யாரும் பாஸ் பண்ண மாட்டாங்க. இப்ப இன்னைக்கு இருக்கவங்க என்ன பண்ணா, இதை புஷ்டே எனக்கே புஷ் பிசினஸ் பண்ண எனக்கே புஷ் அப்ப உனக்கும் ஆக்சுவலா புஷ் கரெக்டா இல்லையா? நீ படிச்சியா, நீ படிக்கலையா, நீ அதை பண்ணிருக்கியா, இதை பண்ண டெஸ்ட் கரெக்டா எழுதியா? ஸோ அந்த புஷ்ன்றது கட்டாம தேவைப்படும் சொல்றேன். ஸோ நான் சொன்ன மாதிரி முதல் ஃபேக்டர் நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கும், அப்பதான் எக்ஸாமினேஷன் ஆளுக்கே போகணும். ரெண்டாவது ஃபேக்டர் இந்த மெட்டீரியல்ஸ்லாம் கட்டாம போகணும். தேர்ட் ஃபேக்டர் போர்ஷனை மட்டும் கம்ப்ளீஷன் பண்ணா போதும், போர்ஷன் மட்டும் முடிச்சா போதும். தயவு செஞ்சு மைண்ட அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் தயவு செஞ்சு பண்ணிக்காதுன்னு சொல்றேன். நான் போர்ஷன் மட்டும் ஃபுல்லா முடிச்சா நான் பாஸ் பண்ணேன் சார் அப்படிலாம் திங்க் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். ஓகேவா? போர்ஷன் முடிக்கிறேன் அப்கோர்ஸ் ஒரு ஐகான் கிளாஸஸ் வந்து கொஞ்சம் ஜாயின் பண்றேன்னா கரெக்டா போர்ஷன் முடிக்க மாட்டேன், அதோட டியூட்டி அதோட வேலை அதெல்லாம் நான் முடிச்சிருவோம். ஆனா உனக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா 100% நீ யூ ஃபோக்கஸ் ஆன் யுவர் ப்ரிப்பரேஷன் சொல்றேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு சிலபஸ்ல வந்து ஒரு 15 சாப்டர் இருக்குன்னா அந்த 15 சாப்டருமே நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நினைக்காத. ஓகே, டீச்சரே நம்ம ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டோம். நீ சொல்ல புரிஞ்சுச்சா இல்லையா? நீ 15 சாப்டர் தெரியல, எனக்கு 15 சாப்டர் ஸ்ட்ராங்கா பார்க்கணும், அதெல்லாம் பண்ண முடியாது. உனக்கு எதுக்கு மந்தி எவ்வளவு வந்திருக்கு? இப்போ என்ன வந்து ஸ்டார்ட் பண்றோம்? 1000 நம்ம எக்ஸாம் ஜான் எழுத போறோம். தெரியுதுனா எவ்வளவு மந்த்ஸ் இருக்கு? 1000 நல்லா 11 monthsல இப்ப சப்ஜெக்ட்ஸ் நீ படிக்கணும். அப்படி படிக்கணும்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கு, எல்லாமே நியூ சப்ஜெக்ட்ஸா இருக்கும். ஸோ அப்ப இதெல்லாம் நீ படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவலா நிறைய டைம் கன்சூமிங் ஆகும். நான் வந்து எல்லாத்தையும் படிக்காதுன்னு சொல்லுவாங்க, கரெக்டா நீங்க படிங்க. ஃபர்ஸ்ட் மேஜரா ஒரு சிலபஸ்ல 15 சாப்டர்ஸ் இருக்குன்னா நான் ஒரு 60 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு 60 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு 6ல இருந்து 7 சாப்டர் ஸ்ட்ராங்கா படிச்சுக்கோன்னு சொல்றேன். ஸ்ட்ராங்கா படிச்சுக்கோ. அதுல எப்படி கேள்வி கேட்டாலும் பால் போடுவோம் சார், எப்படி கேட்கணும் ஆன்சர் பண்ணுவோம் சார், அந்த மாதிரி மைண்ட் ரெடி பண்ணிக்கோன்னு சொல்றேன். அதுக்கு தான் இந்த மெட்டீரியல் நீ பாருன்னு சொல்றேன்.
சோ நீ ஒரு சாப்டர் எடுக்கிற, எக்ஸாம்பிள் ப்ராசஸ் காஸ்டிங் ஒரு பாட்டு அப்படின்னா அந்த ப்ராசஸ் காஸ்டிங்ல இருக்கக்கூடிய செக்மெண்டல் ப்ராப்ளம்ஸ், மாடல் டெஸ்ட் பேப்பர், ஆக்சுவல் பாஸ்ட் क्वेश्चन பேப்பர், ஆர்டிபி அது எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுல ஒரு ப்ராப்ளம் எப்படி கேட்கலாம் சார், நான் எப்படி கேட்கலாம் ஆன்சர் பண்ணுவோம் சார், அந்த மாதிரி ஸ்ட்ராங் வந்து இந்த 6ல இருந்து 7 சாப்டர் இருக்கும். சொல்ல புரியுதா இல்லையா? நீ 15 சாப்டர் படிங்க, அதெல்லாம் படிச்சா சூப்பர். நீ டேவலே படிக்க ஆரம்பிச்சா சூப்பர். இல்ல சார் அந்த மாதிரி நான் பண்ணல சார், அந்த மாதிரி நான் பண்ணல சார் அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த 6-7 சாப்டர்ஸ் பயங்கர டெடிகேட்டா படிச்சதுன்னு சொல்லணும். ஓகே, அந்த மாதிரி படிச்சா ஈஸியா கிளியர் பண்ணி போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? சோ நான் சொன்ன மாதிரி ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் எக்ஸாமினேஷன் ஆல் போற மாதிரி நீ ஸ்ட்ராங்கா இருந்தா எக்ஸாம்ல அப்பியரே பண்ணணும். ஸ்ட்ராங்கா இருக்கவே அப்பியர் பண்ண கூடாது. கால வங்கியே அபி சார் சொல்றாங்க எக்ஸாம் எழுத போறேன், எங்க அம்மா அப்பா சொல்றாங்க, ஆட்டுக்குட்டி சொல்றாங்க, அதான் கால வங்கியே வராது. நீ படிச்சா எக்ஸாமினேஷன் ஆல் போ. புரிஞ்சுச்சா இல்லையா? நெகட்டிவ் மைண்ட் செட்ல போறேன், பாஸ் பண்ணணுமா மாட்டேனா, ஐயோ பயமா இருக்கு, அந்த மாதிரி தான் போயே போகாது. ப்ரிப்பேர் பண்ணிட்டு எக்ஸாம் ஆல் போ. 3 months எக்ஸ்ட்ரா ஆனாலும் ஒரு டைம் ஒன்றும் ஆயிடாதுன்னு. புரிஞ்சுச்சா இல்லையா? நீ ஜனவரி எழுதினாலும் சரி, மே எழுதினாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், நான் ப்ரிப்பேர் பண்ணா நான் ஸ்ட்ராங்கா எழுத போறேன். ப்ரிப்பேர் பண்ணா போக மாட்டேன். செகண்ட் ஃபேக்டர் நான் சொன்ன மாதிரி இந்த மெட்டீரியல்ஸ் தான் கட்டமா போடணும். தேர்ட் ஃபேக்டர் அகாடமிக் போர்ஷன் கம்ப்ளீஷனா போறாங்க, அதெல்லாம் பண்ணலாம் போறாங்க. 60 days டைம் தான் கொடுக்கலாம் போறாங்க. பட் ஈவன் ஸ்டில் உனக்கு நான் சஜஸ்ட் பண்றது என்ன அப்படின்னா, அவங்க என்னதான் போர்ஷன் எவ்வளவு ஃபாஸ்டா ஒரு 3 மாசம் வரை 4 மாசம் வரை முடிக்கலாம் எதிர்பார்க்காது. ஒரு ஐடியல் டைம் 45 days to 60 days. அந்த டைம்க்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கோங்க. இப்ப கிளாஸ் நான் வெளியே ஸ்டார்ட் பண்றேன், நான் சொன்னல அந்த 98 மார்க்ஸ் எடுத்து போனேன். என்ன சொன்ன ஒரே விஷயம் தான் சார், டைம் செஞ்சு 2 weeks 3 weeks நீங்க 1 month டைம் எடுத்துக்காதீங்க சார். இமிடியேட்டா அந்த 1 week நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 week நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நான் வந்து கேட்டேன், ரெண்டு ஆப்ஷன் கேட்டேன். நான் உங்களுக்கு வந்து February 25th அந்த ஓபன் பண்ணிட்டா கிளாஸ் ஆரம்பிக்கிட்டா, இல்ல நான் சீக்கிரமா ஆரம்பிக்கிறேன் February 10th சார், தயவு செஞ்சு சீக்கிரம் ஆரம்பிக்கலாம். சரி நான் ப்ரியாரிட்டி கொடுக்குறேன், இல்லை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். அவங்க கேட்கணும் ஆக்சுவலா, அவங்க சஜஸ்ட் வந்து கேட்டாலும் அவங்க ஏன்னா அவங்க ஆள் மனசுல அடுத்த இன்டர்வியூ படிக்க ஆரம்பிச்சுன்னு பயம் இருக்கு. அந்த தாட் ப்ராசஸ் தான் we started this classes. சொல்ல புரிஞ்சுச்சா இல்லையா? அதை எங்க ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஒரு 1 month நம்ம டைம் எக்ஸ்ட்ரா கிடைச்சிச்சுனா கூட நம்ம என்ன பண்ணலாம், ஆக்சுவலா ஒரு பர்டிகுலர் சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். புரியுதா இல்லையா? we not be able to complete one subject ஒரு ஃபுல் புக்கே தான் அந்த மாதிரி முடிக்க போறது. நம்ம ஒரு சப்ஜெக்ட் அட்லீஸ்ட் ஒரு 2 சாப்டர்ஸ் 3 சாப்டர்ஸ் முடிச்சோம்னா உங்களுக்கு ஆக்சுவலா ஒரு போஸ்ட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஆக்சுவலா டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனால் கட்டாயமா இருக்கும். உங்க டைம் அதிகமா இருக்கும், டைம் அதிகமா தான் இருக்கும். யார் ஃபர்ஸ்ட் வரும் அவங்க போர்ஷன் ஃபர்ஸ்ட் முடியுமானா அவங்க ஃபர்ஸ்ட் முடியும், லேட்டா இருக்கும் லேட்டா தான் முடியும். டவுட்டே கிடையாது ஆக்சுவலா. சொல்ல புரிஞ்சுச்சா இல்லையா? அதனால அட்வான்டேஜ் தான். ஸோ மைண்ட் நல்லா ஸ்ட்ராங்கா செட் பண்ணிக்கோ. நம்ம இதை கிளாஸ் வந்திருக்கோம், ஒரு 1 week ரெஸ்ட் எடுக்கலாம். நம்ம பொறுமையா சப்ஜெக்ட் படிக்க ஆரம்பிக்கலாம். அதான் திங்கே கூடாது. சிஏ படிக்கணும் மைண்ட்ல செட் பண்ணிட்டேன் அப்படின்னாலே டே 1 படிக்க ஆரம்பிச்சோம். என்னது டே 1 படிக்க ஆரம்பிச்சோம், வெறித்தனமா படிக்க ஆரம்பிச்சோம். நம்ம டைம் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு நிமிஷம் ஆக்சுவலா வேல்யூ வர வேல்யூ அது மைண்ட்ல செட் பண்ணி டே 1 படிக்க ஆரம்பிச்சிருங்க. எல்லா கிளாஸஸும் சூப்பரா எடுத்து தருவாங்க. ஓகேவா? அது எந்த டவுட்டும் வர வேண்டாம். நீ யாரை பத்தி பயப்படுறதோ டென்ஷன் ஆகுதோ எல்லாமே ஃப்ரெண்ட்லியா இருக்க போறாங்க. நீ யார்கிட்ட வேணா எப்ப வேணா இன்ஸ்டாகிராம் பேசலாம், எப்ப வேணா நேர்ல வந்து பேசலாம், டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதனால எந்த எஸ்டிமேஷன் வச்சுக்க வேண்டாம். ஓகேவா? அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க நினைப்பாங்க. திருப்பி ஒரே விஷயம் சொல்றேன், படிப்புல மட்டும் நம்ம செல்ஃபிஷா தான் இருக்கும். என்ன பண்ணணும்? எதுல வேணா செல்ஃப்லெஸ்ஸா இருக்கணும். லவ்ல செல்ஃப்லெஸ்ஸா இருக்கலாம், மத்தவங்க பைசா கொடுக்கறதுல செல்ஃப்லெஸ்ஸா இருக்கலாம். படிப்புல மட்டும் என்ன இருக்கணும்? சத்தமா சொல்ல செல்ஃபிஷா தான் இருக்கும். சொல்ல புரியுதா இல்லையா? ஏன் அப்படின்னு நான் சொல்றேன். நான் வந்து ஆக்சுவலா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் இந்த மாதிரி பார்ட் டைம்ல கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன். ஓகேவா? நான் பிகாம் படிக்கும் போதே வேலைக்கு ஆரம்பிச்சிட்டேன். பிகாம் படிக்கும் போதே வேலைக்கு போனேன். ஏன்னா என் ஃபேமிலி சிச்சுவேஷன் அந்த மாதிரி. ஸோ வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். நான் எம்காம் போய் ரெகுலர் காலேஜ் ஜாயின் பண்ணேன். என்னோட பாஸ் எனக்கு கூப்பிட்டு சொல்றாங்க, நீ ரெகுலர் காலேஜ் ஜாயின் பண்ணக்கூடாது, நீ வந்து கரஸ்பாண்டன்ஸ் போட்டுக்கோனாங்க. நான் சொன்னேன், இல்லை மேம், ஐ வாண்டட் டு பிகம் அ டீச்சர். ஃபார் பிகமிங் டீச்சர் இன் எனி ஸ்கூல் ஆர் காலேஜஸ் எனி ப்ரொஃபஷன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ரெகுலர் டிகிரி தான் இருக்கணும்னு சொன்னாங்க. நான் வந்து இப்போ வேற ஏதாவது ஃபீல்ட்ல போக போறேன், இல்லை அக்கௌண்டிங் ஃபீல்ட் போக போறேன், இல்லை அக்கௌண்ட்ஸ் ஒர்க் பண்ண போறேன்னா அப்போ கேட்க மாட்டாங்க மேம். பட் டீச்சிங்க்கு எஸ்பெஷலி அவங்க ரெகுலராகவும் கேட்பாங்க. நான் போக செய்வேன். என்கிட்ட ஒரு 1.5 வாரம் என்ன சொல்ல போட்டாங்க. அவங்க எம்ப்ளாயர். ஓகேவா? அவங்க பொறுத்து எனக்கு பயங்கரமா சம்பளம் கொடுக்குறாங்க, பயங்கரமா பார்த்துக்கிறாங்க. ஸ்டில் நான் ரிஃப்யூஸ் பண்ணேன். ஊழிச்சு போட்டு விட்டாங்க. அடுத்து எம்ஃபில் பேஜ் பண்ணாங்க. அவங்க வந்து இதுவே பார்க்கல, ஜாயின் பண்ணி அட்மிஷன் போடலாம் சொன்னாங்க. 1.5 மாசம் எங்க பேச மாட்டாங்க. நான் சொன்னேன், நீங்க சம்பளமே கொடுத்தாலும் சரி, நீங்க வாழ்க்கையை நீ கடவுள் மாதிரி நினைச்சாலும் சரி, நான் கவலைப்பட மாட்டேன். நான் எஸ்ட் தான் பண்ணுவேன். படிப்பை வந்து நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. சொல்ல புரியுதா இல்லையா? நான் இப்படிதான் படிப்பேன், இப்படிதான் படிப்பேன். ஏன்னா நீ மாத்துக்கூடாதான் மாத்துக்கூடாது ஆக்சுவலா. அதுதான் உங்களுக்குமே சொல்லுவாங்க. மத்தவன் என்ன சொல்றான், மத்த சொல்லுவான் ஆக்சுவலா வீட்டுல தான் என்ஜாய் பண்ண போறா, 1 month பிரேக் எடுத்துக்காண்டா, ஜாலியா என்ஜாய் பண்ணாண்டா, ரிசல்ட் அதுக்கப்புறம்
பாசிட்டிவ் தான் பாத்துக்கலாம், நெகட்டிவ் தான் உட்காந்துக்காங்க அப்படின்னு ஏதாவது முட்டாள்தனமா பேசிட்டு இருப்பாங்க. நீ படிக்கிறோம் செட் பண்ணி உள்ள வந்து உட்காந்துட்டியா, நீ மத்தவங்க திங்கே பண்ணக்கூடாது. அதான் செல்ஃபிஷ். படிப்புல மட்டும் இருக்கணும். மற்ற எல்லாரையும் செல்ஃபிஷா இருக்கும். நம்ம கொடுக்கறது, மத்தவங்க பண்றது, பைசா கொடுக்கறது, வாட் எவர் இட் இஸ், எல்லாருமே நம்ம என்ன பண்ணலாம், செல்ஃபிஷா இருக்கலாம். இதுல மட்டும் செல்ஃபிஷா இருக்கணும்னா செல்ஃபிஷா இருக்கும். அது மைண்ட்ல பயங்கர ஸ்ட்ராங்கா எழுதிக்கோங்க. காது வாங்கிட்டே இல்லையா? மத்தவன் என்ன பண்றான் அதை யோசிக்க கூடாது. சத்சங்கம் சொல்லுவோம். என்னது சத்சங்கம்? சத்சங்கம்னா நம்ம கூட இருக்க பீப்புள். இப்ப என் கூட இருக்க பீப்புள் பிசினஸ் பத்தி பேசுறேன், நானும் பிசினஸ் பத்தி பேசுறேன். எஸ் சார். என் கூட இருக்க பீப்புள் லவ் பத்தி பேசுறாங்கன்னா சிரிப்பு வருதுல. என் கூட இருக்க பீப்புள் லவ் பத்தி பேசுறாங்க, பொண்ணு பார்க்கறத பத்தி பேசுறாங்க, ஓகே காலேஜ் படிக்கிறத பத்தி பேசுறாங்க, நேட்டை பத்தி பேசுறாங்க, அதை பத்தி தான் பேசுறாங்க. நம்ம கூட இருக்கோம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றோம். சோ கூட இருக்க சத்சங்கம் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஏன் கூட இருக்க சத்சங்கம் வந்து ஆக்சுவலா ஏய் இந்த பொண்ணை பாத்தீங்களா, ஏய் அதுல வந்து சொல்லுச்சா அப்படியே பேச மாட்டாங்க. ஏன்னா கூட இருக்க ஃப்ரெண்ட் அந்த மாதிரி கிடையாதுன்னு சொல்றான். சொல்ல புரிஞ்சுச்சா இல்லையா? என் கூட இருக்க சத்சங்கம் நீ போஸ்ட் முடிச்சியாடா, ஓ அக்கா எத்தனை பேர் என்ன ப்ரோக்ராம் பண்ணா, எப்படி பண்ணியாடா, இதுதான் எல்லாரும் பேசுவாங்க. எஸ் சார். அப்ப என்னன்னா அந்த கூட இருக்கவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றாங்க. தட் இஸ் கால்ட் சத்சங்கம். உங்க கூட இருக்கவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? பாசிட்டிவாவும் நான் சொல்லலாம், நெகட்டிவாவும் நான் சொல்லிக்கலாம். எஸ் சார். உங்க கூட இருக்கவங்க பாசிட்டிவா வச்சுக்கோன்னு சொல்றேன். உனக்கு முடியாது செய்ய தெரியாது பண்ணாம முடியாதுன்னு சொல்லலாம், அப்பதான் போய் பண்ணி காமிக்கணும். இப்ப யாரும் முடியாது சொல்றோம்னா அப்பதான் வெயிட்டிவே பண்ணி காமிப்பேன். ஆக்சுவலா என்னால முடியும், இதான் கரெக்ட்னு போய் ப்ரூவ் பண்ணேன். சொல்ல புரிஞ்சுச்சா இல்லையா? அது நீங்க ஒரு டிசைட் பண்ணி கொண்டு வந்த பாயிண்ட் இதை நீ கரெக்ட்னு ப்ரூவ் பண்ணிடணும்னு சொல்றேன். சொல்ல புரிஞ்சு ப்ரீ ரிசர்ச்ல ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கிறேன்னா அதை கரெக்டா ப்ரூவ் பண்றேன். எப்படி ப்ரூவ் பண்ணுவேன்? அவங்க மேல ஒரு போர்ஷன் முடிச்சிருவேன். கரெக்டா அவங்க மணி வெளில அதை படிக்க ஆரம்பிச்சிருவேன். கரெக்டா இல்லையா? அதை ப்ரூவ் பண்ணிடுவேன் நான் சொல்றேன். அது உங்களுக்குமே நீங்க வந்து சத்சங்கம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் கரெக்டாக நீங்க டெவலப் பண்ணிக்கணும். படிப்புக்கு ரொம்ப டெவலப் பண்ணுங்கன்னு சொல்றோம். நீங்க போய் கதை பேசிட்டு காசிப் பண்ணிட்டு அப்படி சொன்னாங்கடா, இப்படி பண்ணாங்கடா, அவங்க இங்க பண்ணாங்கடா, இது இப்படி பண்ணாங்கடா, ஆல் தீஸ் கதையை கலட்டி வெளியே வச்சுட்டு வந்து சொல்ல புதுசா இல்லையா? இந்த டோர்ல என்டர் ஆன உடனே அதெல்லாம் கலட்டி வச்சுட்டு எந்த காசிப்பும் இல்லாம உள்ள வந்து ஹாப்பியா உட்காந்து. நான் எந்த காசிப்பும் நான் பண்ண மாட்டேன். ஓகே வேலையை பாட்டு பண்ணி போயிட்டே இருப்பேன். கிளாஸ் போ டாபிக் எடுத்து போஸ்ட் எடுக்கிறது, ஒரு கான்செப்ட் சொல்ல வைக்கிறது, ரிப்பீட் பண்ணி தான் நான் பண்ணிட்டு இருப்பேன். தவிர மற்ற கதை வெட்டிக்காரலாம் பேசிட்டே இருக்க மாட்டேன். சொல்ல புரிஞ்சுச்சா இல்லையா? நம்ம வந்திருக்கிறது ஒரு பர்பஸ் இருக்குன்னு சொல்றோம். அந்த பர்பஸ் மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். வேற எந்த டைம் பாஸும் பண்ணக்கூடாது நீங்க வச்சுக்கோங்க. சரி இதெல்லாம் என்டர்டைன்மெண்ட்டே இல்லாம ஃபுல்லா வந்து கிளாஸ் எடுக்க போறாங்கன்னா அதெல்லாம் எடுக்க போறது. உங்களுக்கு டூர் ஆர்கனைஸ் பண்ண போறோம். ஓகேவா? உங்களுக்கு என்ன ஆக்டிவிட்டி வேணுமோ, உங்களுக்கு கல்ச்சர்ஸ் வாட் எவர் இட் இஸ், அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும் நல்லா இருக்கும். அந்த டைம்ல மட்டும் என்ஜாய் பண்ணணும். மற்ற டைம்ல படிப்பு மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ணணும் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் இன்டர்மீடியேட். நம்ம இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண மைண்ட் வச்சுக்கோங்க. கிளியரா இருக்கீங்களா இல்லையா? சக்சஸ்ஃபுல்லான ஜர்னியா போய் முடியும் மைண்ட் வச்சுக்கோங்க. நம்ம எல்லாமே சக்சஸ்ஃபுல் அப்படின்ற மட்டும் தான் சி ரிசல்ட்ஸ்ல பார்க்கணும். புரியுதா இல்லையா? அதை மைண்ட்ல வச்சு கிளாஸ் பயணம் படிக்க ஆரம்பிக்கணும். யாருக்கு இந்த தயக்கமான எல்லா கிளாஸ்லயும் எல்லா கான்செப்ட்ஸ் நானே சொல்லி கொடுத்துருவேன். உங்களுக்கு என்ன தேவை அந்த டைம்ல கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். நீ எதை பத்தி யாரை பத்தி பயப்பட வேண்டாம். கிளியரா இருக்கியா? ஸோ நம்ம கிளாஸ் ஒரு வைபோட ஆரம்பிக்கலாம். எல்லா கிளாஸ் படிக்க பார்க்கலாம். ஆன்லைன்ல இருக்கவங்க என்ன பண்றீங்கன்னு தெரியல. ஓகே, இந்த வெரி குட் டே. அதனால நீங்க வந்து நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். நான் நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது லாஸ்டா என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், எதுல ஸ்கோர் பண்ணலாம், எப்படி மார்க்ஸ் ஸ்வாப்பிங், போத் குரூப் எழுதலாம் கரெக்டா இல்ல சிங்கிள் குரூப் எழுதலாம் கரெக்டா, அதெல்லாம் நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது ஆக்சுவலா லாஸ்ட் 20 மினிட்ஸ் அதை பத்தி மெயினா பேச போறேன். இன்னைக்கு நான் கிளாஸ்க்குள்ள போயிட்டா நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ணலாம் திங்க் பண்றேன். ஏன்னா நீங்க மெயினா கிளாஸ் எடுக்கணும் ஆக்சுவலா. சோ புரியுதா? நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது என்ன மாதிரி குரூப் எழுதணும், ஒரு குரூப் எழுதலாம் கரெக்டா, ரெண்டு குரூப் எழுதலாம் கரெக்டா, எப்படி மார்க்கிங் ஸ்கீம் வரும், எதுல வெயிட்டேஜ் இருக்கும், எந்த சப்ஜெக்ட் நீங்க ஸ்கோர் பண்ண முடியும், இந்த மாதிரி சின்ன சின்ன ஹிண்ட் அதெல்லாம் ஆசை சொல்றேன். நீ எந்த புக்ஸா சம்ஸ் வாங்கி போடணும், ஓகே, எந்த புக்ஸ்ல கேள்வி அதிகமா கேட்பான், அது எல்லாமே நான் நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது லாஸ்ட் 20 மினிட்ஸ் அதை தான் பேச போறேன். இன்னைக்கு நம்ம சப்ஜெக்ட்ல போயிடலாம். So I'm going to handle taxation. Taxationலயே நான் ஹேண்டில் பண்ண போறது இன்கம் டாக்ஸ் மட்டும் தான் ஹேண்டில் பண்ணுவேன். ஓகேவா? அதை மெயினா நான் எடுக்க போறேன். கிளியரா இருக்கீங்களா? சோ என்னோட கேள்வி என்னன்னா why tax?
டாக்ஸ் எதுக்காக கலெக்ட் பண்றாங்க? கேள்வி புரிஞ்சுச்சா? அவங்க என்ன கேள்வி கேட்கிறேன், நீங்க அதை ஆன்சர் பண்ணலாம். Why tax? Income for the government, revenue for the government, revenue income, okay, revenue for the government, income for the government. Next, income for the government, revenue for the government. Next, எல்லாரும் வாய் பார்க்கலாம். ஜால சாஞ்சு பார்க்க கூடாது, ஓகேவா? சாஞ்சு பண்ணலாம், தப்பா சொல்றேன். நீ ஜால ஆன்சர் பண்ண சொல்றேன். சொல்லு பார்க்கலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணலாம். நெக்ஸ்ட் வேற பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர். என்னமா புரியல? பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுவாங்க. ஓகே, வேற என்னையே நான் முறைச்சு பார்க்குறேன். ஏன் முறைச்சு பார்க்குறேன்? ஆக்சுவலாக பூதமா இருக்கிறீங்களா? அழகாக மூச்சு பாட்டு பார்த்து தான் இருக்கு. அவ்வளோ கேவலமா இல்லை நான் என்ன முறைக்காது. ஆக்சுவலாக சிரி பார்க்கலாம். ஸ்மைல் ஏதோ சேட்டை காலமா உள்ளதான். சரி, ஏன் டாக்ஸ் கலெக்ட் பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு எஜுகேஷன் இருக்கு, நமக்கு இந்த ஹெல்த் ஃபெசிலிட்டி ஆகட்டும், ஒரு ரோட் ஃபெசிலிட்டி ஆகட்டும், ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் ஆகட்டும், ஓகேவா, ஒரு சீவேஜ் வாட்டர் வெளியே போய் ஸ்டோர் பண்றதாகட்டும், அது ஒரு கிளீனிங் ப்ராசஸ் பண்றதாகட்டும், இது எல்லாமே யார் பண்றாங்கன்னா கவர்மெண்ட் தான் பண்றாங்க. ஆனா கவர்மெண்ட் எல்லாம் பண்ணாம கவர்மெண்ட் என்ன தேவை? பைசா தேவை. கரெக்டாடா? எந்த வகையும் நீங்க ஃப்ரீயா யாரும் பண்ண மாட்டாங்க. கிளாஸ் வந்து ஃப்ரீயா எடுப்போம்னா, என்னோட கிளாஸ் என்னோட பிரான்ச் தான் என்ன பண்ணுவாங்க? ஆக்சுவலா கட்டான பைசா இருந்து எங்களை பண்ணி வரணும் திங்க் பண்ணுவாங்க. எஸ் சார், அதுதான் கவர்மெண்ட் திங்க் பண்ணுவான். எந்த வேலை பண்ணாலும் யாருக்கு ஃப்ரீயா பண்ணுவோம்? கவர்மெண்டே பண்ணா கூட அதுக்கு பைசா வேணும். ஆக்சுவலா அப்ப எதுக்காக டாக்ஸ் கலெக்ட் பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் டு கிரியேட் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சொல்லுவாங்களா? எல்லாம் வாய் பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். டு கிரியேட் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சொல்லுங்க, ஏன் டாக்ஸ் கலெக்ட் பண்றாங்க? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கிரியேட் பண்றதுக்காக டாக்ஸ் கலெக்ட் பண்றாங்க. சோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கிரியேட் பண்றதுனா புரியல சார். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கிரியேட் பண்றதுனா இப்போ ரோடே ஒரு இடத்துல இல்லாம இருக்கும், அந்த இடத்துல ரோட் போடுறாங்க. தண்ணி வந்து ஸ்டோரேஜே பண்ணலாம், அந்த ஸ்டோரேஜ் பண்றதுக்கான ஸ்பேஸே உங்களுக்கு கொடுக்கல. ஆக்சுவலா அப்போ ஒரு டேமை கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கிரியேட் பண்றதுக்காக என்ன பண்றாங்க? ஆக்சுவலா டாக்ஸ் கலெக்ட் பண்றாங்க. சோ பார்க்கலாம், எதுக்காக டாக்ஸ் கலெக்ட் பண்றாங்க? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டு கிரியேட் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். To create the infrastructure. Second one to develop the infrastructure. சொல்லுங்க என்னது? எதுக்காக டாக்ஸ் கலெக்ட் பண்றாங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஆல்ரெடி சில இடத்துல இருக்கு, ஓகேவா? ஆனா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம டெவலப் பண்ற மாதிரி இருக்கும். டெவலப்னா எக்ஸாம்பிள் சொல்றேன். மேல சென்னை டு கன்னியாகுமரி நீங்க போறோம்னா மினிமம் வந்து ஆக்சுவலா 16 to 18 hours டிராவல் டைம் எடுக்கும், ஓகேவா? ஆனா இப்போ வந்து 10 to 12 hours ரீச் பண்ணிடுறாங்க. அப்ப ஹவர்ஸ் என்னவா இருக்கு? டிராவலோட ஹவர்ஸ் என்னவா இருக்கு? ஆக்சுவலா அது எப்படி ஆச்சுன்னா, வெறும் ஒரு லேண்ட், 2 லேண்ட், 3 லேண்ட் தான் இருக்கும். இப்போ வந்து ஆக்சுவலா என்ன பண்றாங்க? லேண்ட்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ ரோட்ஸ் ஆயிடுச்சு, 3 ரோடு, 4 ரோடு, 5 ரோடா மாற ஆரம்பிச்சிருச்சு. சோ இதெல்லாம் வந்து டெவலப்மெண்ட் தான் பண்றாங்க கவர்மெண்ட். அப்போ டாக்ஸ் என்ன எது கலெக்ட் பண்றாங்க? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? ஆக்சுவலா டு கிரியேட் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். செகண்ட் ஒன் இஸ் டு develop the infrastructure. Number 3 வந்து to maintain the infrastructure. சொல்லுவாங்க, to maintain the infrastructure. maintain na see நீங்கலாம் வந்து டேம்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதா பாத்தீங்கன்னா, டேம்ஸ்லாம் கொஞ்சம் பிரிட்டிஷர்ஸ் பண்ணிருப்பாங்க, அதுக்கு முன்னாடி ராஜாக்கள் தான் அதிகமா பண்ணிருப்பாங்க. நம்ம இப்போ வந்து இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் வந்து ஓகேவா, அது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்பலாம் வந்து டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னு சொன்னா அது ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அப்போ ஆல்ரெடி டேம்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் ஆயிடுச்சு, சும்மா டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வாட்டர் வந்து ஸ்டோர் ஆகும். அப்போ இந்த மாதிரி டேம்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்கன்னா அதெல்லாம் மெயின்டைன் மட்டும் பண்ணா போதும். அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்றதுக்காக வந்து டாக்ஸ் தேவைப்படும். அப்போ நான் சொன்ன மாதிரி 3 ரீசன் இருக்கு. ஒன்னு என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? டு கிரியேட் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டெவலப் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டு மெயின்டைன் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ரிப்பீட் பண்ணி ஆக்சுவலா சொல்லுங்க, எதுக்கு டாக்ஸ் கலெக்ட் பண்றாங்க? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டு கிரியேட் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டு டெவலப் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டு மெயின்டைன் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஒரு டவுட், நீங்க சொன்ன மாதிரி டாக்ஸ் வாங்கி தான் கவர்மெண்ட் ரோட் போடுறாங்க, டாக்ஸ் வாங்கி தான் ட்ரிங்கிங் வாட்டர் கொடுக்குறாங்க, டாக்ஸ் வாங்கி தான் பில்டிங்ல இருக்க சீவேஜ் வாட்டர் வெளியே கொண்டு போறாங்க, நாளைக்கு ஏதாவது ஃபயர் ஆயிடுச்சுன்னா ஃபயர் வெஹிக்கிள் கொண்டு வரதுக்காக தான் டாக்ஸ் வாங்குறாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, எப்படி சார் சில கண்ட்ரி டாக்ஸே வாங்காம இருக்காங்க? டாக்ஸே வாங்காம கண்ட்ரில இருக்கு, கரெக்டா இல்லையா? those countries are called as tax free countries, கரெக்டா இல்லையா? there they won't be collecting tax கலெக்டே பண்ண மாட்டாங்க. துபாய் இந்த மாதிரி கண்ட்ரிஸ், அரபு கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி டாக்ஸ் இருக்காது, டாக்ஸ் இருந்தா கூட ரொம்ப மினிமலா இருக்கும். அப்படின்னா எப்படி சார் அவங்க ரன் பண்றாங்க? அப்ப அவங்களுக்கு தண்ணி தேவைப்படும்ல,
ரிசர்ச் செய்யப்படும், அவங்களும் ஆக்சுவலா வாட்டர் தேவைப்படும், இதெல்லாம் பண்றாங்க. அவங்க எப்படி சார் பண்றாங்க அப்படின்னா ஒரு சில கண்ட்ரி வேற வேற மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. நம்ம கண்ட்ரி வந்து டாக்ஸ் ஓரியன்டட் கண்ட்ரி. என்ன கண்ட்ரி ஆக்சுவலா சொல்லுங்க பார்க்கலாம். சார் அப்புறம் என்ன சொல்றீங்க, நேச்சுரல் ரிசோர்சஸ் நமக்கு இல்லையா? இப்ப துபாய் மாதிரி கண்ட்ரிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சும்மா எக்ஸாம்பிள் சொல்றோம். இப்ப நம்ம வந்து மகாபலிபுரம் போறோம்னு வச்சுக்கோ. மகாபலிபுரம் நீங்க போறீங்க, மகாபலிபுரம் போய் நீங்க சுத்தி பார்க்கணும் தெரியுமா தெரியாதா? மகாபலிபுரம் சுத்தி பார்க்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ட்ரி டிக்கெட் எவ்வளவு வாங்குவாங்க? நாமளும் என்ட்ரி டிக்கெட் நம்ம கவர்மெண்ட் எவ்வளவு வாங்குவாங்க சார்? போனது எல்லாரும் தெரியாதுங்களா? ஜெனரலா கேட்கறேன். ஆக்சுவலா 25 rupees 50 rupees மேக்ஸிமம் 100 rupees சார். எஸ் சார். நீங்க ஒரு துபாயில போய் இதே மாதிரி ஒரு ஆர்காலஜிக்கலான ஒரு ஏரியா போற, இல்ல ஏதாவது ஒரு ஆக்சுவலா அங்க இருக்கக்கூடிய மான்யூமெண்ட்ஸ் போய் பார்க்க போறேன் பண்ண போறோம்னா அங்க என்ட்ரி டிக்கெட் ஒரு 2500 3000 rupees வச்சிருக்கோம். இப்போ அங்க புர்ஜ் கலிஃபான்னு ஒரு பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங்ல 4 ஏறி கீழ இறங்குறதுக்கு மினிமம் 3000 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம இந்தியன் ரூபீஸ் படி 3000 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. புரியுதா நான் சொல்றது? நம்ம ஆளுங்க 3000 ரூபாய் கொடுத்தா மகாபலி உள்ள போவாங்க. என்ன பண்ணுவோம் ஆக்சுவலா? டாடா சார் நல்லா தெரியும் சார் சொல்றாங்க. கரெக்டா இங்க ஆக்சுவலா ஏன்னா நம்ம மைண்ட் செட் அப்படி. ஏன்னா நம்மளோட என்ட்ரி டிக்கெட் நம்மளால ஒரு 50 20 லட்சம் மக்கள் வரமாட்டாங்க ஆக்சுவலா நம்ம ஏரியாவுக்கு. நமக்கு ஃப்ரீயா கிடைக்குமா அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கோம் நம்ம ஆக்சுவலா. கரெக்டா பீச்சை ஃப்ரீயா பார்க்க விடுவாங்களா? ஓகே ஃபைன். கோயிலுக்கு ஃப்ரீயா விட்டுருவாங்களா? ஓகே ஃபைன். நமக்கு 2000 ரூபாய் கொடுத்தா போற மைண்ட் செட் யாருமே கிடையாது. எஸ் சார். அங்க டூரிசம் வரமா இருக்கு, நம்ம டூரிசம் வரமா இருக்கு. சோ அவன் அந்த பைசா ஜெனரேட் பண்றான், அதை வச்சு என்ன பண்றான் ஆக்சுவலா அதே மக்கள் பப்ளிக் ஹெல்ப் பண்றான். இன்னும் மோரலஸ் கண்ட்ரிஸ் வந்து ஆயில் அதிகமா இருக்க கண்ட்ரிஸ், அவன் ஆல்ரெடி பைசா அங்க அதிகமா கொட்டி கிடக்கு. அந்த பைசா அவன் என்ன பண்றது தெரியாம இருக்கு, அவன் என்ன பண்றான் ஈஸியா கிரியேட் பண்ணிடுவான். ஓகே, அதான் நிறைய ரீசன்ஸ் இருக்குன்னு சொல்றோம். ஓகேவா? அப்ப நம்ம கண்ட்ரி வந்து டாக்ஸை கலெக்ட் பண்ணி என்ன பண்றாங்க, இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பண்றாங்க. அப்ப ஏன் டாக்ஸ் கலெக்ட் பண்ணா தெரிஞ்சிருச்சுனா, சோ வாட் இஸ் தி ரீசன் ஃபார் கலெக்டிங் டாக்ஸ்? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டு Can you answer quickly? சொல்லுங்க பார்க்கலாம். டாக்ஸ் ஏன் கலெக்ட் பண்றாங்க? டு சோ இந்த டாக்ஸ் கலெக்ட் பண்றத நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ரெண்டு விதமா கலெக்ட் பண்றாங்க. ஓகே, டாக்ஸ் கலெக்ட் பண்றத நம்ம கவர்மெண்ட் ரெண்டு விதமா கலெக்ட் பண்றாங்க. ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னா டைரக்ட் டாக்ஸஸ் அப்படின்னு சொல்றாங்க, இன்னொரு என்ன சொல்றாங்கன்னா இன்டைரக்ட் டாக்ஸஸ் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுங்க, ஆக்சுவலா ரெண்டு டாக்ஸ் இருக்கு. ஒண்ணு டைரக்ட் டாக்ஸ், இன்னொரு இன்டைரக்ட் டாக்ஸ். சத்தமா சொல்லுங்க பாருங்க. ஓகேவா? சோ டாக்ஸ் ரெண்டுமா கலெக்ட் பண்றாங்க. ஒண்ணு டைரக்ட் டாக்ஸ், இன்னொரு டாக்ஸ் ஆக்சுவலா இன்டைரக்ட் டாக்ஸ். சோ ஏன் டாக்ஸ் கலெக்ட் பண்ண ரீசன் சொல்லிடுறாங்க. ஏன் கலெக்ட் பண்றாங்க? டு கிரியேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த டாக்ஸ் ரெண்டு சிஸ்டமா கலெக்ட் பண்றாங்க. ஒண்ணு டைரக்ட் டாக்ஸஸ்ல கலெக்ட் பண்றாங்க, இன்னொரு இன்டைரக்ட் டாக்ஸஸ்ல கலெக்ட் பண்றாங்க. ஓகேவா? டைரக்ட் டாக்ஸஸ், இன்னொரு டாக்ஸ் ஆக்சுவலா இன்டைரக்ட் டாக்ஸஸ். ஓகேவா? டைரக்ட் டாக்ஸ்க்கு இன்டைரக்ட் டாக்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ்னு நீ புரிஞ்சுக்கிட்டாதான் நான் எடுக்க போற சப்ஜெக்ட் உங்களுக்கு புரியும். புரிஞ்சுச்சா நீங்க? சோ இந்த டைரக்ட் டாக்ஸ் கீழ, ஓகேவா, இந்த டைரக்ட் டாக்ஸ் கீழ நம்ம என்ன படிப்போம் அப்படின்னா இன்கம் டாக்ஸ் அப்படி படிப்போம். சொல்லுங்க என்ன டாக்ஸ்? இன்கம் டாக்ஸ். இன்டைரக்ட் டாக்ஸ் கீழ நம்ம என்ன படிப்போம் அப்படின்னா ஜிஎஸ்டி ஒன்னு இருக்கு, கஸ்டம்ஸ் அப்படின்னு ஒன்னு இருக்கு. சொல்லுங்க பாக்குறது ஜிஎஸ்டி கஸ்டம்ஸ். ஓகே, சோ இதெல்லாம் என்ன மீனிங் சொல்லல, ஜஸ்ட் என்னன்னா எழுதி இருக்கேன். இத ஒன் பை ஒன்னா என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். சோ சொல்ல போறீங்க டாக்ஸ் ஏன் கலெக்ட் பண்ண ஈஸி தெரிஞ்சுச்சா? கலெக்ட் பண்ற சிஸ்டம் ரெண்டா கலெக்ட் பண்ணலாம்னு சொல்லலாம். எப்படி கலெக்ட் பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம். டைரக்ட் டாக்ஸ்ல தான் என்ன வருது? இன்கம் டாக்ஸ். இன்டைரக்ட் டாக்ஸ் என்ன வருது? ஜிஎஸ்டி கஸ்டம்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட சப்ஜெக்ட் நான் உங்களுக்கு சொல்லி தர போற ஃபுல் டாக்ஸ் வந்து இன்கம் டாக்ஸ் நான் ஃபுல்லா சொல்லி தர போறேன். அதான் என்னோட சப்ஜெக்ட். அதான் ஒரு 50% சிலபஸ் மாதிரி. Have you understood? பேலன்ஸ் 50% சிலபஸ் வந்து ஒரு இன்டைரக்ட் டாக்ஸ், அதான் ஜிஎஸ்டி. அதான் மேஜரா கவர் பண்ண போறோம். கிளியரா இருக்கீங்களா? சோ நான் சொன்ன மாதிரி முதல்ல இன்டைரக்ட் டாக்ஸ் என்ன தெரிஞ்சானா என்னால டைரக்ட் டாக்ஸ் ஈஸியா சொல்லி கொடுக்க முடியும். Have you understood? அதான் சொல்லி தர போறோம். கிளியரா இருக்கீங்களா? டாக்ஸ் ரெண்டு சிஸ்டம் இருக்கு. என்ன டாக்ஸ் இருக்கு? யாரும் தூங்கிட்டே கவனிக்கூடாது, தெளிவா கவனிக்கணும். ஓகே, ரெண்டு சொல்லுங்க பார்க்கலாம். சோ இன்டைரக்ட் டாக்ஸ் என்ன சொல்ல போறேன், அதை வச்சு டைரக்ட் டாக்ஸ் நீங்க ஆன்சர் பண்ணல. அதனால என் சப்ஜெக்ட் நான் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? Say for example, there is a person called Mr. X னு வச்சுக்கோங்க. யார் ஆக்சுவலா சொல்லுங்க? Mr. X. பாருங்க,
எக்ஸ்ன்றது யாரு கேட்டீங்கன்னா ஒரு செல்லர் வச்சுக்கோங்க. எக்ஸ் இஸ் ஆக்சுவலா யாரு? பொருளை விற்கிறவர். இவர் என்ன பண்றாரு? பொருள் எல்லாத்தையுமே யாருக்கு விற்கிறாருன்னா மிஸ்டர் ஒய் அப்படின்றவர் தான் விற்கிறாரு. மிஸ்டர் ஒய்ன்றது யாரு கேட்டாங்க? பையன். சத்தமா சொல்லுங்க. யாரு சொல்லுங்க? எக்ஸ் இஸ் ஒய் இஸ் ஒய் வந்து ஒரு பையன். ஓகேவா? சோ ஒய் இஸ் a buyer. சோ எக்ஸ் குட்ஸ் எல்லாம் செல் பண்றான். பையர் பொருளை வாங்கிட்டே போவான். அதுக்காக பேமெண்ட் தான் பண்ணுவான். கரெக்ட்டா தானே? என்ன பண்றான்? ஆக்சுவலா குட்ஸ் எல்லாத்தையும் சேல் பண்றான். அதுக்கு ஒய் என்ன பண்றான்? ஆக்சுவலா ரிசீவர் என்ன பண்றான்? ஆக்சுவலா he will do a payment. யார் பேமெண்ட் பண்ணுவாங்க? எக்ஸ் ஒய். யார் குட்ஸ் செல் பண்றா? ஓகே. சோ இந்த ஒய் என்ன பண்றான்? பேமெண்ட் பண்ண போறான்னு வெச்சுக்கோங்க. அந்த பொருளோட விலை வந்து 1 லட்சம் ரூபாய் வெச்சுக்கோங்க. 1 lakh rupees அந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ். வாட் இஸ் தி ப்ராடக்ட் பிரைஸ்? சத்தமா சொல்லுங்க. 1 lakh rupees அந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ். ஓகேவா? என்ன பண்றாங்க? அந்த ப்ராடக்ட் என்னலாம் எப்பலாம் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் இன்வால்வ் ஆகும் அப்பனா ஜிஎஸ்டி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு எது தெரிய வேண்டாம். ஜிஎஸ்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜிஎஸ்டி என்னது? எப்பலாம் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் இன்வால்வ் ஆகுதோ அப்பனா டாக்ஸ் போட அதான் ஆக்சுவலா ஜிஎஸ்டி. எஸ் சார். இப்போ இந்த 1 lakh rupees ப்ராடக்ட் 10,000 ரூபாய் ஜிஎஸ்டி போறாங்கன்னு வெச்சுக்கோங்க. அப்போ ப்ராடக்ட்டோட பிரைஸ் எவ்வளவு மாறும்? ஆக்சுவலா 1,10,000. பாருங்க. இது வந்து குட்ஸோட காஸ்ட் ஜிஎஸ்டி ன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? 10,000 ஆட் பண்ணி இன்வாய்ஸ் வேல்யூ வந்து 1,10,000 ரூபாய் ஆயிடுச்சு. இப்போ சொல்லுங்க பை எக்ஸ் கிட்ட பேமெண்ட் பண்ணும்போது எவ்வளவு பேமெண்ட் பண்றானா? 1,10,000 ரூபாய் பேமெண்ட் பண்ணிடலாம். எவ்வளவு பேமெண்ட் பண்ணலாம்? நீங்க போய் சரவணபவன்ல சாப்பிடுறீங்க, 100 ரூபாய் தோசை, 10 ரூபாய் ஜிஎஸ்டி போடுறான். நீங்க எவ்வளவு பே பண்ணீங்க? 110 பே பண்ணீங்களா? 90 பே பண்ணீங்களா? 100 பே பண்ணீங்களா? 110 தான் பே பண்ணீங்க. அதுதான் இங்கேயும் 1 லட்ச ரூபாய் ப்ராடக்ட் 10,000 ரூபாய் ஜிஎஸ்டி 1,10,000 ரூபாய் நீங்க பே பண்றீங்க. எஸ் சார். நோ. எக்ஸ் எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கான்? சத்தமா சொல்லுங்க. இதுல எக்ஸோட அமௌண்ட் 1 லட்ச ரூபாய் எக்ஸோட அமௌண்ட் எக்ஸ் எடுத்துப்போம். 1 லட்ச ரூபாய் எடுத்துப்போம். எவ்வளவு அமௌண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கு? அந்த 10,000 is relevant to the GST தானே? அப்ப யாருக்கு அமௌண்ட் போக வேண்டியது? வெரி குட். யாருக்கு போகணும்? கவர்மெண்ட் என்ன பண்ணும்? கவர்மெண்ட் இந்த எக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு டேய் நான் வந்து 10,000 ரூபாய் டாக்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கேன், அதை உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். Have you understood? இப்போ எவ்வளவு அமௌண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்துப்பாங்க? சத்தமா சொல்லுங்க. எவ்வளவு அமௌண்ட் கவர்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும்? Y எவ்வளவு அமௌண்ட் எக்ஸ்க்கு கொடுத்தா? சரி சார். என் கேள்வி இப்போ என்னன்னா நீங்க ஏன் சார் 1,10,000 இவர்கிட்ட கொடுத்துட்டு இவர் ஏன் டாக்ஸ் இங்க டிஸ்சார்ஜ் பண்ணாரு? இப்போ இந்த Y டைரக்டா கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த Y 1 lakh X கிட்ட கொடுத்துட்டு 10,000 கவர்மெண்ட் டைரக்டா பே பண்ணிருக்கலாம்ல? எஸ் ஆர் நோ? பண்ணிருக்கலாம் தானே? அல்டிமேட்டா 1,10,000 யாருக்கு செலவு? Y கா X கா கவர்மெண்ட் யாருக்கு? Y தான் 1,10,000 இன்கர் பண்றான். யாருக்கு பொருள் விற்கிறாங்க? யார் வாங்குறாங்க? எவ்வளவு பேமெண்ட் பண்ணாங்க? எவ்வளவு ப்ராடக்ட் காஸ்ட்? எவ்வளவு ஜிஎஸ்டி? கேள்வி என்னன்னா 1 லட்ச ரூபாவை Y இங்க எக்ஸ்க்கு 1 லட்ச ரூபாய் கொடுத்துருக்கலாம், 10,000 ரூபாவை Y கவர்மெண்ட் டேட்டா கொடுத்துருக்கலாம்ல? ஆனா அந்த மாதிரி கொடுக்காம 1,10,000 ரூபாய் எக்ஸ் கிட்ட கொடுத்து எக்ஸ் 1 லட்ச ரூபாய் எடுத்துட்டு மீதி 10,000 ரூபாய் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்கல்ல? கரெக்டா இல்லையா? அப்ப டைரக்டா Y கொடுக்காம Y இன்டைரக்டா எக்ஸ் கிட்ட கொடுத்தா டிஸ்சார்ஜ் பண்றான். அத டாக்ஸ்க்கு பேரு இன்டைரக்ட் டாக்ஸ். சொல்லுவாங்க டாக்ஸ். அதான் இன்டைரக்ட் டாக்ஸ் என்ன பண்ற? ஜிஎஸ்டி கவர் பண்ணிருக்கோம். ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? சரி, இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, Y டைரக்டாவே இந்த கவர்மெண்ட் பேமெண்ட் பண்ணிருக்காமே, ஏன் அந்த மாதிரி பண்ணல சார்? Because government ஏன் கேள்வி கேட்கணும்? அப்படியே ஜாலியா உட்கார்ந்து இருக்கக்கூடாது. நான் ஏன் கேட்கிறேன் அடுத்ததோ போயிட்டேன். நீங்க கேட்காம அவங்க வெடி பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, ரொம்ப மாதிரி உட்காந்துருக்கீங்க. Y டைரக்டா இந்த கவர்மெண்ட் பட்டாம ஏன் எக்ஸ் கிட்ட கொடுத்தானா எக்ஸாம்பிள் சொல்றேன். நீ சரவணா ஸ்டோர்ஸ்ல போயிட்டு 10,000 ரூபாய் ப்ராடக்ட் எடுத்த, 10,000 ப்ராடக்ட் எடுத்த, 1,000 ரூபாய் ஜிஎஸ்டி போட்டாங்க. நீ எவ்வளவு பே பண்ணணும்?
10,000 rupees ப்ராடக்ட் காஸ்ட், 1000 ரூபாய் ஜிஎஸ்டி. சரவணா ஸ்டோர்ஸ்க்கு எவ்வளவு பே பண்ணுவேன்? காமனா பேசிக் क्वेश्चन கேக்குறேன். எவ்வளவு பே பண்ணீங்க? நீ சரவணா ஸ்டோர்ஸ் போய் என்ன சொல்றாங்கன்னா கவர்மெண்ட் சொல்றான், சார் நீங்க சரவணா ஸ்டோர்ஸ் சொல்றாங்க, சரி 10,000 ரூபாய் என்கிட்ட கொடுத்துருங்க, 10,000 rupees என்கிட்ட கொடுத்துருங்க, 1000 ரூபாய் நீங்க ஆக்சுவலா உங்க ஜோன் ஆபீஸ் ஆலந்தூர்ல தான் இருக்கு, ஜிஎஸ்டி ஆபீஸ் போய் 1000 ரூபாய் கட்டிட்டீங்கன்னு சொன்னா நீ எப்படி ஆல்ரெடி திருத்தம் பண்ணலாம் யோசிச்சுட்டு இருப்ப, கரெக்டா? நீ எவ்வளவு திருத்தம் பண்ணலாம் யோசிப்ப, கரெக்டா இல்லையா? அப்ப பிராக்டிகலி வயபிளான்னு கேக்குறாங்க. ஏய் ஸ்டூடெண்டா ஜாயின் பண்றடா, உன் ஃபீஸ் வந்து எக்ஸாம்பிள் ஒரு 50,000 ஃபிக்ஸ் பண்றோம், 10,000 ரூபாய் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்றோம். எவ்வளவு கலெக்ட் பண்ணணும்? நான் சொல்றேன் சார் 50,000 ரூபாய் கட்டிடுங்க சார், 10,000 ரூபாய் போய் வடபழனியில போய் ஜோன் ஆபீஸ்க்கு ஜிஎஸ்டி போய் கட்டிடுங்கன்ற. நீ என்ன கேள்வி கேட்ப? உங்களுக்கு கட்டுறது பெருசு, நான் ஏன் அங்க போய் கட்டணும் கேட்பேன். எஸ் சார் நோ, அதேதான் இங்க. சோ அந்த மாதிரி பண்ணா பிராக்டிகலி டாக்ஸ் யாருமே கட்ட மாட்டாங்க. புரியுதா இல்லையா? ஆக்சுவலா டைரக்டா இவன் போய் கட்ட சொன்னா என்ன தெரியுமா பண்ணுவான்? அவன் எப்படி கண்டுபிடிப்பான் அப்படின்னு கேட்பீங்க. ஆக்சுவலா கரெக்டா இல்லையா? அதை யாரும் கட்ட மாட்டாங்க. ஆக்சுவலா அதான் கவர்மெண்ட் என்ன சொல்றான்னா, நோ 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 நோ, டாக்ஸ் வரி டாக்டர்லாம் கட்டக்கூடாது, டாக்ஸை கட்டாம வரி யார்கிட்ட கொடுக்கணும்? எக்ஸ் தான் கவர்மெண்ட் கொடுக்கணும். இது எக்ஸோட ரெஸ்பான்சிபிள் சொல்றாங்க. புரிஞ்சுச்சா இல்லையா? எக்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி. எக்ஸல ஃபைல் ஆனா எக்ஸல பண்ண மறந்துட்டான் அப்படின்னா எக்ஸ் மேல கேஸ் போடுவேன். புரிஞ்சுச்சா இல்லையா? எக்ஸ் மேல என்ன பண்ணுவேன்? பெனால்டிஸ் இம்போஸ் பண்ணுவேன். எக்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் போடுவேன். புரிஞ்சுச்சா இல்லையா? அப்ப எக்ஸ் பயந்து நடிகை போய் நம்ம வேலை பண்ணிடும். சோ புரிஞ்சுச்சா? அப்போ வை டைரக்டா டாக்ஸ் கொடுக்காம வை டாக்ஸ் யார்கிட்ட கொடுக்கறான்? எக்ஸ் கிட்ட கொடுத்து எக்ஸ் என்ன பண்ற டாக்ஸ்? அதான் இதுக்கு பேர் என்ன டாக்ஸ்? Have you understood? அப்ப இன்டைரக்ட் டாக்ஸ் என்ன புரிஞ்சுச்சா? அப்ப இன்டைரக்ட் டாக்ஸ் வை டைரக்ட் டாக்ஸ் கட்டாம வை டாக்ஸ் யார்கிட்ட கொடுக்கறான்? எக்ஸ் என்ன பண்ற டாக்ஸ் எடுத்து போயிட்டு கவர்மெண்ட் ரிசர்ச் பண்றோம். அப்படி வை டைரக்டா பே பண்ணிருந்தானா அந்த மாதிரி டாக்ஸஸ் தான் என்ன சொல்ல போறோம்? ஆக்சுவலா எக்ஸாம்பிள் நான் என்னதான் இன்கம் ஆன் பண்றனோ நானே போய் கவர்மெண்ட்ட சொல்லி, சார் நான் 1 கோடி இன்கம் ஆன் பண்ணேன் சார், நான் டாக்ஸ் கட்ட ரைட் வந்துடும். அந்த மாதிரி நான் கட்டறேன்னா அந்த டாக்ஸ்க்கு பேரு டைரக்ட் டாக்ஸ். அந்த டாக்ஸ்க்கு பேரு சத்தமா சொல்லுங்க. சார் பிசினஸ் பண்ணேன் சார், 50,000 ரூபாய் இன்கம் வந்துச்சு சார், நான் டாக்ஸ் கட்ட போய் டாட்டா கட்டறேன்னா அந்த டாக்ஸ்க்கு பேரு. சோ இன்டைரக்ட் டாக்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப டைரக்ட் டாக்ஸ் வந்து என்னன்னு புரிய ஆரம்பிச்சோம். இன்டைரக்ட் டாக்ஸ் எப்படி வர்க் ஆகும்னா டைரக்டா கட்ட மாட்டாங்க, இன்னொரு பர்சன் மூலமா தான் பே பண்ணுவாங்க. Have you understood? டைரக்ட் டாக்ஸ் எப்படி வர்க் ஆகும்னா அவனே பே பண்ணிடுவான், அவனே போய் டிஸ்க்ளோஸ் பண்ணிடுவான். அந்த மாதிரி வர்க் ஆகுது என்ன டாக்ஸ்? ஆக்சுவலா டைரக்ட் டாக்ஸ். அப்ப ரெண்டு சிஸ்டம் இருக்கா? என்ன சிஸ்டம் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. டைரக்ட் டாக்ஸ் கீழ என்ன வருது? ஓகே. இன்டைரக்ட் டாக்ஸ் கீழ என்ன வருது? என்னோட ஏரியா இன்டைரக்ட் டாக்ஸ் கிடையாது, ஆனா இன்டைரக்ட் டாக்ஸ் பத்தி நான் பேச மாட்டேன். பட் என்னோட ஹோல் கான்செப்ட் எதை பத்தி பேச போறேன்? ஆக்சுவலா டைரக்ட் டாக்ஸ் இன்கம் டாக்ஸ் பத்தி தான் நீங்க பேசுவோம். Have you understood? ஏன்னா நம்ம சப்ஜெக்ட் வந்து இன்கம் டாக்ஸ். Have you understood? ஒரு ஐடியா கிடைச்சிருச்சா? 2 பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணுங்க, டக்குனு ஆன்சர் பண்ணுவீங்களா? சொல்லுங்க பாருங்க. ஆக்சுவலா why tax has to be collected? டாக்ஸ் ரெண்டு சிஸ்டமா கலெக்ட் பண்ணலாம். எப்படி கலெக்ட் பண்ணலாம்? டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ். டைரக்ட் டாக்ஸ் கீழ என்ன டாக்ஸ் வருது? அதான் நம்மளோட சப்ஜெக்ட், அதான் நான் ஃபுல்லாவும் சொல்லி தர போறேன். இன்டைரக்ட் டாக்ஸ் கீழ ரெண்டு இருக்கு. என்னது? இன்டைரக்ட் டாக்ஸ் டைரக்ட் டாக்ஸ் ஓரளவுக்கு இப்ப டிஃபரன்ஸ் ஓரளவுக்கு தெரிஞ்சுச்சா? டைரக்டா கட்டாம அந்த பர்சன் இன்டைரக்டா எக்ஸ் கிட்ட கொடுத்து எக்ஸ் நம்ம டாக்ஸ் டிஸ்சார்ஜ் பண்ணா அந்த டாக்ஸ் பேர் என்ன? ஆக்சுவலா இன்டைரக்ட் டாக்ஸ். டைரக்ட் டாக்ஸ் அந்த பர்சன் பர்టిక్యులர் பே பண்ணுவாங்க. சார் இதே ஜிஎஸ்டி ல வை டேட்டாலாம் பே பண்ணலாம், அதெல்லாம் இருக்கு, பாசிபிலிட்டிலாம் இருக்கு. புரிஞ்சுச்சா? அதனால அந்த சப்ஜெக்ட் வரும்போது சொல்லி கொடுப்பாங்க. உங்களுக்கு அடுத்த டவுட் என்னன்னா, சார் டைரக்ட் டாக்ஸ்க்கும் இன்டைரக்ட் டாக்ஸ்க்கும் ஏதாவது லிங்க் இருக்கா? 1% லிங்க் இருக்காது. அந்த சப்ஜெக்ட்டுக்கும் இந்த சப்ஜெக்ட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. அது வேற கான்செப்ட்ஸ், இது வேற கான்செப்ட்ஸ். புரியுதா? சார் அதை படிச்சா இதை கன்ஃபியூஸ் ஆகும், இதை படிச்சா அதை கன்ஃபியூஸ் ஆகும், அதை படிச்சா இதுல பெனிஃபிட் வருமா? ஒரு பெனிஃபிட் வராது. இதுல இருக்க டேட்டாவை
மேபி கொஞ்சம் இடத்துக்கு யூஸ் பண்ணுவோம், அவ்வளவுதான். டேட்டாஸ் தட் டு நாட் சப்ஜெக்ட் கிடையாது. புரியுதா இல்லையா? இன்டைரக்ட் டாக்ஸ் சேலோட காமிக்கிறனா அது டைரக்ட் டாக்ஸ் சேல்ஸ் இன்கம் காமிக்கணும், அவ்வளவுதான். சொல்ல புரிஞ்சுச்சா? மத்தபடி எந்த லிங்க் இருக்காது. சார் டைரக்ட் டாக்ஸ் படிச்சா அந்த ப்ரொவிஷன்ஸ் இங்க வருமா, இங்க படிச்சா அங்க வருமா, அதெல்லாம் வராது. அதுக்கு சம்பந்தமே கிடையாது. கம்ப்ளீட்லி டிஃபரண்ட் சப்ஜெக்ட். ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? இது வேற வேல இருந்தா போகும், அது வேற வேல இருந்தா போகும். ஓகே, இது வேற ஐடிங் ஆக்சுவலா ரொம்ப சிம்பிளா சொல்லணும். நான் சொல்றத டாக்ஸ் ஒரு ஸ்மால் டெஃபினிஷன் இருக்கு. ஓகே, tax is imposed. சொல்லுங்க பார்க்கலாம். by the government on the person. சொல்லுங்க பார்க்கலாம். ஆக்சுவலா tax is imposed by the government on the person. ரிப்பீட் பண்ணுங்க பார்க்கலாம். tax is imposed by the government on the person. ரிப்பீட் பண்ணுங்க பார்க்கலாம். tax is imposed by the government on the person. tax வந்து imposed by the government on the person. இத வச்சு நான் ஹோல் சப்ஜெக்ட் சொல்லி தர போறேன். ஓகேவா? அத ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க பார்க்கலாம். taxes imposed. ஃபர்ஸ்ட் லைன் இதான் எழுதணும். taxes imposed by the government on the person. இந்த ஆன்லைன் இருக்கவங்க கேமரா லைட் ஆன் பண்ண பார்க்கலாம். அழகா ஆன்லைன் இருக்க எல்லா ஸ்டூடண்ட்ஸ் அழகா கேமரா ஆன் பண்ணிக்கோங்க. நீங்க உட்காந்து கிளாஸ் போகிறீங்க, தூங்குறியா, ஒன்றும் தெரியாது. கேமரா ஆன் பண்ண பார்க்கலாம். அப்படி கவனிச்சு பண்ண கூடாது. ஏன்னா கேமரா ஆன் பண்ண அழகா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா இல்லையா பார்ப்பேன். Okay, எழுதுங்க. taxes imposed by the government on the person. இந்த பிட்டடிக்கிற மாதிரி கூட்டி நோட்டு, சின்ன சின்ன பேப்பர் வந்து பிட்டடிக்கிற மாதிரி எழுதுறது, அக்கௌண்ட்ஸ் நோட்டு, அன்ரூல் நோட்டு, குழந்தைக்கு சொல்ல முடியாது. 100% ரூல் நோட் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா எக்ஸாம் என்ன ஷீட் கொடுப்பாங்க தெரியுமா தெரியாது? தெரியுமா தெரியாது? தெரியும்னா ரூல் ஷீட் தான் யூஸ் பண்ணுவோம். அன்ரூல் நோட் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த பிட்டடிக்கெல்லாம் கூட்டி எல்கேஜி யூகேஜி குழந்தைக்கு தான் இந்த வாங்கி போடாதீங்க. ஓகேவா? காரணம் இதே இல்லையா? நீ கிளாஸ் கூட பேப்பர் பிக்ஸ் வந்து எழுதிருந்தது கரெக்டா? அது பிக்சர் நம்ம கிட்ட இல்ல. ஓ அதுக்காக அவரும் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஓ நீங்க கொடுத்துருக்காரு பிக்சர். ஓகே, ரூல் நோட் தான் இருக்கும் எல்லா கையும். புரிஞ்சுச்சா இல்லையா? ஏப்பா முடிச்சு பாக்குற ரூல் நோட்டா பாருங்க. புரிஞ்சுச்சா? எல்லாத்தையும் சிரிச்சிருந்தாங்க. ஒரு ஜோக்கர் மாதிரி இருக்காங்க. taxes imposed by the government on the person. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். The definition is also full of it. Okay, taxes imposed by the government னு சொல்லிட்டாங்களா? Yes sir. by the government சொல்லிட்டாங்களா? நம்ம கவர்மெண்ட் ரெண்டு கவர்மெண்ட் நம்ம இந்தியா போறோம். என்ன கவர்மெண்ட்? அழகா சொல்லுங்க. நான் இருக்க போற டைரக்ட் டாக்ஸோட இன்கம் டாக்ஸ்ல ரொம்ப கிளாரிட்டியா இருக்கும். என்ன கவர்மெண்ட்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படி கிளாரிட்டியா இருக்கும். இன்கம் டாக்ஸோட ஹோல் கவர்னிங் அத்தாரிட்டி யார் இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். சோ அப்ப டாக்ஸ் யார் இம்போஸ் பண்றாங்க? அப்ப நம்ம பத்தி டாக்ஸ் வாங்குறது சென்ட்ரல் கவர்மெண்ட். சரி, இன்டைரக்ட் டாக்ஸ் அது ஒரு சில கேசஸ்ல சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் இருக்கும், ஒரு சில சென்ட்ரல் மட்டும் தான் இருக்கும். சோ புரிஞ்சா இல்லையா? அதெல்லாம் அந்த கேசஸ் நம்ம அந்த சப்ஜெக்ட் ரொம்ப படிச்சுக்கோங்க. ஓகேவா? நமக்கு கிளியரா இருக்கும். என்ன கவர்மெண்ட் ஆன் ஹூம்னு கொடுத்துட்டாங்க. ஆன் ஹூம் யார் ஆக்சுவலா? பர்சன்ஸ் சொல்றாங்க. ஆன் ஹூம் ஆக்சுவலா அது நிறைய பர்சன்ஸ் இருக்காங்க. அந்த பர்சன்ஸ் பத்தி நான் சொல்ல போறேன். இப்போ நீங்க நானா என்ன பர்சனா? நேச்சுரல் பர்சன்ஸ். என்ன பர்சனா? நேச்சுரல் பர்சன்ஸ். இப்போ அபிலாஷ், விக்னேஷ், ரவி, தினேஷ் எல்லாம் இருக்காங்கன்னா அவங்க என்ன பர்சன் ஆக்சுவலா? நேச்சுரல் பர்சன்ஸ். சத்தமா சொல்லுங்க. நேச்சுரல் பர்சன்ஸ். அவங்க டாக்ஸ் கட்டுவாங்க. சரி, இல்ல சார் இந்த மாதிரி அகாடமி ரன் பண்றீங்க, ஐகாம் கிளாसेस ரன் பண்றீங்க, இப்போ விப்ரோன் இருக்கு, கார்னஸ் சென்டர் இருக்கு, அந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்க ஆர்டிஃபிஷியல் பர்சன். அந்த பர்சன்ஸும் டாக்ஸ் கட்டணும். ஆனா இன்கம் டாக்ஸ் வந்து ஒரு லால லானா என்ன? சட்டம். அட பாருங்க.
புக்கில் வந்து டப்பா அந்த செட்டப் கற்றுக்கிறாங்க. ஸோ லாபம் என்ன மாட்டிக்கு செத்துறீங்க. லாபம் வச்சுருக்கீங்க கரெக்டா. யாரும் ஃபவுண்டேஷன் ரூட்டுங்க கை தூக்கு எல்லாம் கை தூக்கு. ஃபவுண்டேஷன் ரூட் ஃபவுண்டேஷன் படிச்சு இன்ட்ரோ வந்திருக்கேன் கை தூக்கு சொல்லுமா. எல்லாம் ஃபவுண்டேஷன் தான். டைரக்ட் என்ட்ரி 1 2 3 4 5 மூணு படிச்சிருக்கோம். நீங்களும் படிச்சிருக்கீங்க பிகாம் கரெக்டா. படிச்சிருக்கீங்க எஸ் சொல்றீங்க சூப்பர். சொல்லுங்க நான் என்ன அப்ப ரூல்ஸ் இருக்கிற லான் வச்சாங்க. அப்ளிகேஷன் உனக்கு இருக்க ஏதாவது அப்ளிகேஷன் ஏதாவது சொல்லிருக்காங்க. Everyone should follow, sir. Everyone should follow is the rules, sir. Everyone should know. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுச்சா? தெரிஞ்சுச்சு. சார்ஜ் இருக்கு போல கத்துறீங்க. அப்படியே கிளாஸ் வந்தா சரி ஓகே. நானா என்ன நான் உங்களுக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நான் வச்சு ஒருத்தர் வந்து என்ன பண்றேன் தள்ளி விடுறாரு. அவன் செத்து போயிட்டான். ஓகேவா. காலையில அவசரமா பேசிட்டு தள்ளி விட்டா செத்து போயிட்டான். இப்போ அவனுக்கு வந்து என்ன தண்டனை கொடுப்பீங்க? ஏதோ தண்டனை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ. அவன் வந்து இம்ப்ரெசன்மெண்ட் ஆஃப் 10 years ஓகே தான் சொல்றாங்க ஆக்சுவலா. ஆனா அவனுக்கு கோர்ட்ல போமா அவன் என்ன சொல்றான், இல்ல சார் தெரியாம பட்டான். இப்போ அவன் தண்டனை அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? புரியல அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா தெரிஞ்சுதான் பண்ணிருக்கான். புரிஞ்சுச்சா? கன்ஃபியூஸா இருக்குல்ல. அதனால law will plays a vital role. சோ ஒன்னதுக்கு ஒரு கேஸ் சொல்றோம், சிச்சுவேஷன் சொல்றோம். இது உண்மையாக இப்படி, உண்மை இல்லைன்னா இப்படி, இது ஆனாலுமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி பண்ணிருந்தா இப்படி, இந்த மாதிரி எல்லா சிச்சுவேஷன்ஸையும் என்ன பண்ணுவாங்க அந்த law எழுதிருப்பாங்க. அந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க ஜட்ஜ்மெண்ட் வருவாங்க ஆக்சுவலா. சோ புரிஞ்சுச்சா இல்லையா? ரொம்ப சிம்பிளா இட்ஸ் லைக் an act. ஒரு ஆக்ட் நம்ம சொல்றோம், கான்ட்ராக்ட் ஆக்ட், சேல்ஸ் ஆர் குட்ஸ் ஆக்ட்னு சொல்றோம்ல. ஆக்ட் என்ன ஆக்சுவலா எக்ஸாம்பிள் மூணு சொல்ல கண்ணு 2 சொட்டு தண்ணி வரும், அப்புறம் 2 சொட்டு தான் தண்ணி வரும். அதெல்லாம் வரக்கூடாது. தட் இஸ் கால்ட் as act. அதான் ஆக்டிங். சோ அது இருக்கிறது நம்ம அப்படியே என்ன பண்ணணும் ஆக்சுவலா ரிட்டோவா ஃபாலோ பண்ணணும். சோ புரிஞ்சுச்சா? இன்கம் டாக்ஸ் ஆக்ட்க்குள்ள ஒரு விஷயத்தை சொல்லிருக்காங்க. நான் என் இஷ்டத்துக்கு எனக்கு ஏற்ற மாதிரி மாத்தி சொல்ல முடியாது. அந்த ஆக்ட்க்குள்ள என்ன இருக்கோ அதெல்லாம் சொல்லுவோம். சோ உங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா நம்ம மேல பர்சன்ஸ்னு சொல்றோம். ஆக்ட்ல யார் பர்சன் அழகா டிஃபைன் பண்ணிருப்பாங்க. சார் அப்புறம் என்ன சார் நீங்க ஃபுல் சேர்த்து தேடியாவே சொல்லி தர போறீங்களா? 99.9% இட்ஸ் கம்ப்ளீட்லி நியூமரிக்கல் சாப்டர். நீங்க எல்லாமே சம்ஸா தான் நம்ம படிப்போம். ஆனா அந்த 99% அந்த சம்ஸ் நீ போடணும்னா அந்த 1% அந்த ப்ரொவிஷன் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ரூல்ஸை படிக்கிற மாதிரி இருக்கும். சொல்ல புரிஞ்சுச்சா இல்லையா? அந்த ரூல்ஸை உன் இஷ்டத்தை படிக்கக்கூடாது. அவன் கொடுத்துருக்க மாதிரி நம்ம அழகா படிக்கணும். அது அண்டர்ஸ்டுட். அதனால டைம் ஆகும். மற்றபடி ப்ராப்ளம் ஹோல் சப்ஜெக்ட் ப்ராப்ளம் சால்விங் தான். எப்படி அக்கௌண்ட்ஸை விட அதிகமாக நிறைய ப்ராப்ளம் சால்விங் தான் இருக்கும் ஆக்சுவலா. பட் ஒன்லி திங் இஸ் அந்த ரூல்ஸை படிக்கிறதுனால நம்ம டைம் எடுக்கும்னு சொல்றாங்க. கிளியரா? நாட் கிளியரா? அதனால ஒருவருக்கும் கிளியரான ஒரு டெஃபினேஷன், கிளியரான ஒரு மீனிங் நான் தரலனா புரியாம போயிடும்னு சொல்றேன். அப்படி உங்களோட ஓன் அசம்ப்ஷன் மீனிங் எடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஓகேவா? சோ ஐ டிட் டெஃபினேஷன் ஒரே விஷயம் படிங்க. taxes imposed by the government. இங்க கிளியரா சொல்றேன். பர்சன்ஸ் யார் பர்சன்ஸ்? சொல்லுங்க என்னது? நேச்சுரல் பர்சன்ஸ். சோ இப்போ கவர்மெண்ட் யார் இருந்துச்சா? என்ன கவர்மெண்ட்? சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு. நமக்கு என்ன கவர்மெண்ட்? நம்ம ஆளுக்கு என்ன கவர்மெண்ட் ஆக்சுவலா? ஆனா பர்சன்ஸ்னா யார் யாரு அப்படின்னு நான் சொல்லிட்டு போறேன். பர்சன்ஸ்னா ஃபர்ஸ்ட் ஒன் நீங்க நான் சொல்றோம்ல, we are all called as individuals. சொல்றது நீங்க நான் வந்து இண்டிவிஜுவல்ஸ் னு சொல்றோம். இண்டிவிஜுவலானா இன்கம் டாக்ஸ் கட்டணும். நம்பர் 2 இண்டிவிஜுவலுக்கு அப்புறம் ஒரு விஷயம் டெவலப் பண்ணா என்ன கேட்டா HUF அப்படின்னு சொல்றோம். HUF னா ஆக்சுவலா into undivided family. அந்த காலத்துல எப்படி பண்ணாங்கன்னா இண்டிவிஜுவலா பிசினஸ் பண்ணாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கு சப்போர்ட் நம்ம தேவைப்படும்ல. எஸ் சார். அப்ப என்ன பண்ணாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? அதான் HUF. ஆனா ஃபேமிலி மெம்பர் மட்டும் பண்ணாங்கன்னா ஒரு ஸ்கில்டு பர்சன் கிடைக்க மாட்டாங்க. சொல்ல புரிஞ்சுச்சா இல்லையா? அப்ப நல்ல ஸ்கில்டு பர்சன்ஸா உள்ள வரணும்ன்றத என்ன பண்ணாங்க ஜெனரலா ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுதான் பார்ட்னர்ஷிப். சொல்ல புரிஞ்சுச்சா ஆக்சுவலா? அதான் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆர் LLP. பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆர்
சொல்ல புரியுதா? HUF ஓட எக்ஸ்டெண்டட் கான்செப்ட் தான் பார்ட்னர்ஷிப் எழுதிக்கலாம். ஓகேவா? HUF ல வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் ஜாயிண்டா பிசினஸ் பண்ணுவாங்க. பார்ட்னர்ஷிப்ல எக்ஸ்டர்னல் பர்சன்ஸ் நல்ல ஸ்கில்டு பர்சன் உள்ள வராங்க. அதான் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் LLP அதானால பர்சன் தான். சோ இவங்க என்ன சார்? இவங்க ஆர்டிஃபிஷியல் பர்சன் சார். நம்பர் 4 வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பெனி. பாருங்க நெக்ஸ்ட் வந்து கம்பெனியான ஒரு விப்ரோ இருக்கு, கார்மெண்ட்ஸ் இருக்கு, TCS இருக்கு. எந்த கம்பெனில இன்கம் பண்ற டாக்ஸ் கட்டணும் அவங்க பர்சன்ஸ் தான். யாரெல்லாம் பர்சன் சொல்லுங்க பார்க்கலாம். Individual, HUF, partnership firm or LLP company. இதான் ஆக்சுவலா இந்த பர்சன்ஸ் டாக்ஸ் கட்டணுமா? கட்டாயமா பே பண்ணணும். சோ நம்ம கவர்மெண்ட் என்ன கவர்மெண்ட்? இந்த மாதிரி எல்லாமே பர்சன்ஸ் தான். ஓகேவா? அது பர்சன்ஸ் வந்து கேட்டகரி போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். சத்தமா சொல்லுங்க ஆக்சுவலா. பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சனா சேர்ந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ணி அதுல இருந்து இன்கம் earn பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீ நான் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸா இருக்கோம். நம்மளா கோவமா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிருக்கோம், ஒரு பில்டிங் வாங்கிருக்கோம். அதுல ரெண்டல் இன்கம் வருதுன்னா நீ ஒரு இண்டிவிஜுவல், அவங்க ஒரு இண்டிவிஜுவல், நான் ஒரு இண்டிவிஜுவல். புரியல இல்லையா? இங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஆனா கூட சேர்த்து டாக்ஸ் கட்ட முடியாது. ஹஸ்பண்ட் செப்பரேட்டா டாக்ஸ் கட்டணும், அந்த வைஃப் செப்பரேட்டா டாக்ஸ் கட்டணும். சோ அந்த மாதிரி பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸா இருந்தா கூட அங்க சேர்த்து டாக்ஸ் கட்ட முடியாது. அப்ப அந்த மாதிரி இந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸா சேர்ந்து இன்கம் earn பண்ணாலும் அவங்களும் பர்சன்ஸ் தான். Next one is called as association of persons. சொல்லுங்க பாருங்க. சத்தமா சொல்லுங்க. Association of persons. இப்ப கம்பெனி அசோசியேட் ஆகுது, இண்டிவிஜுவல்ஸ் அசோசியேட் ஆகுது. எக்ஸாம்பிள் ஒரு firm அசோசியேட் ஆகுது. இந்த மாதிரி ஆக்சுவலா அசோசியேஷன்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் ஆகுது. அவங்க இன்கம் earn பண்ணா டாக்ஸ் கட்டணும். ரொம்ப சிம்பிள். எங்க இன்கம் earn பண்ணா டாக்ஸ் கட்டணும். அது மஞ்சள் போர்டு இன்கம் earn பண்ணாலும் சரி, சொல்ல புதுசா பெட்டிக்கல் வச்சு இன்கம் earn பண்ணாலும் சரி, இல்ல இந்த மாதிரி அக்கவுண்ட் இன்கம் earn பண்ணாலும் சரி, விப்ரோ மாதிரி கம்பெனில இன்கம் earn பண்ணாலும் சரி, ஒரு பார்ட்னர்ஷிப் பிசினஸ் ஏதாவது இன்கம் earn பண்ணா டாக்ஸ் கட்டணும். ஓகேவா? எக்ஸெட்ரா. அத AJP ன்னு சொல்லுவோம். ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன் சொல்லுவாங்க. ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன்ஸ்னா இப்போ யுனிவர்சிட்டிஸ்ல எல்லாம் நிறைய அவங்க வந்து ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன் அவங்க செப்பரேட்டான ஒரு ரூல் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களும் சரி அவங்க டாக்ஸ் கட்டணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கால்ட் as local authority. சொல்லுங்க நெக்ஸ்ட் வந்து லோக்கல் அத்தாரிட்டி. இப்போ முனிசிபாலிட்டில இருக்காங்க, கார்ப்பரேஷன்ல இருக்காங்க, நகராட்சி, பேரூராட்சின்னு சொல்றாங்க. அவங்க நம்ம என்ன பண்றாங்க? ஏதோ இன்கம் earn பண்றாங்க. அந்த மாதிரி யாரு இன்கம் earn பண்ணாம டாக்ஸ் கட்டணும் எல்லாமே பர்சன்ஸ். டெஃபினிஷன் கொடுத்தீங்க சார் அப்படின்னு கேட்டா இவங்க எல்லாருமே டாக்ஸ் கட்டணும், யாருமே டாக்ஸ் எஸ்கேப் ஆக முடியாது. ஸோ சீஃப் மினிஸ்டர் எக்ஸாம்பிள் எல்லாருமே சமம், எல்லாமே இன்கம் earn பண்ணா எல்லாமே டாக்ஸ் கட்டி தான் ஆகும். Have you understood? 3 points சொல்லி கொடுங்க. ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ஆக்சுவலா டாக்ஸஸ் இம்போஸ்ட் கவர்மெண்ட் யாரு? ஓகே, என்ன கவர்மெண்ட் ஆக்சுவலா சென்ட்ரல். நமக்கு வந்து கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்கம் டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி இருந்தா மட்டும்தான் சென்ட்ரல் ஸ்டேட்டா கன்ஃபியூஷன் இருக்கும். அதான் கவர்மெண்ட் சொல்லி கொடுப்பாங்க. ஓகேவா? ஓகே, அதே மாதிரி ஆக்சுவலா பர்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பர்சன்ஸ்? association of persons, local. Have you understood? இது கிளியரா இருக்கீங்களா? டாக்ஸ் ஏன் கலெக்ட் பண்றாங்க? இந்த ரீசன் சொன்னா டாக்ஸ் ரெண்டு சிஸ்டமா கலெக்ட் பண்றோம். எப்படி கலெக்ட் பண்றோம்? நம்ம படிக்க போறது டைரக்ட் டாக்ஸ் என்ன படிக்க போறோம்? பட் டெஃபினிஷன் எழுதிக்கீங்களா? இந்த டைப் ஆஃப் டாக்ஸ் எழுதிக்கோங்க. இந்த சார்ட் உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் தென் பர்சன்ஸ்னா யாரும் எழுதிக்கோங்க. எழுதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வில் கோ டு நெக்ஸ்ட் கான்செப்ட். பிக்கப் அப் பண்ணி பார்க்கலாம். ஆர்குமெண்ட்டியா சொல்லுங்க பார்க்கலாம். Why we have to collect? What is the reason for collecting tax? To create an infrastructure. Tax ரெண்டு சிஸ்டமா கலெக்ட் பண்றோம். என்ன டாக்ஸ்? இன்டைரக்ட் டாக்ஸ் புரிஞ்சுக்கோ, பட் டைரக்ட் டாக்ஸ் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா taxes imposed by the government on the நம்மள பொறுத்த வரைக்கும் என்ன கவர்மெண்ட் நமக்கு இன்கம் டாக்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் on
to whom actually? Persons. யாரா persons? Individual, HUL, firm or LLP, company, body of individual, association. இது கிளியரா இருக்கீங்களா? See, இந்த பர்சன்ஸ் எழுதுறது ஒண்ணுமே இல்ல. யார் இன்கம் போடுறோம் டாக்ஸ் கட்டணும். நீ இண்டிவிஜுவலா இருக்க டாக்ஸ் கட்டணும், பார்ட்னர்ஷிப்பா பிசினஸ் பண்ற டாக்ஸ் கட்டணும், இல்ல எல்எல்பியா பிசினஸ் பண்ற டாக்ஸ் கட்டணும், கம்பெனியா ரன் பண்ற டாக்ஸ் கட்டணும். சொல்ல புரியுதா இல்லையா? இல்ல சார் நான் கவர்மெண்ட், நான் வந்து லோக்கல் அத்தாரிட்டியா இருக்கேன் டாக்ஸ் கட்டணும். சார் நான் அசோசியேஷனா பிசினஸ் பண்றேன் டாக்ஸ் கட்டணும். நீ எந்த டேர்மும் எஸ்கேப் ஆக முடியாது. எந்த இன்கம் ஆன் பண்ணாலும் சரி, whoever is earning income they have to pay tax because they cover under persons. Persons நாம எல்லாமே டாக்ஸ் கட்டற மாதிரி தான் இருக்கு. Have you understood? Yes sir. நம்ம சப்ஜெக்ட்ல என்ன சார் படிக்க போறோம்? இந்த ஹோல் சப்ஜெக்ட் இஃப்லாம் தியரியாவே பேசுவீங்களா? நான் சொல்றேன் 99% ஆஃப் சம்ஸ் தான் போடுவாங்க. ஆனா நிறைய தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் நீங்க கவர் ஆகிக்கணும். ஏன்னா நமக்கு இங்க படிக்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பேசிக் பண்ணணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடண்ட்ஸ் இந்த சப்ஜெக்ட் நியூவா தான் இருக்கும். ஓகேவா? அதனால ஃபண்டமெண்டல்ஸ் லைட்டா கவர் பண்ணிட்டு அப்ப சப்ஜெக்ட் போக ஆரம்பிச்சோம். அப்பப்போ என்ன தேவை அந்த டைம் வந்து டீச் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இருக்கீங்களா? இப்போ பேசிக்ஸ் சில பாயிண்ட்ஸ் இருக்கு, அதான் நீங்க ட்ரை பண்ண போறோம். ஓகேவா? நம்ம சப்ஜெக்ட் என்ன சார் படிக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்கம் டாக்ஸோட ஆக்ட பத்தி படிக்க போறோம். சொல்லுங்க பாக்கலாம், வாட் இஸ் இன்கம் டாக்ஸ் ஆக்ட்? அகைன் இட்ஸ் a law மாதிரிதான். ஓகேவா? இன்கம் டாக்ஸ் ஆக்ட் பத்தி படிக்க போறோம். சார் நாமளே கான்ட்ராக்ட் ஆக்ட் படிக்கிறேன், சேல்ஸ் ஆக்ட் ஆக்ட் படிக்கிறேன், அதுக்கு இருக்கிற சார் டிஃபரன்ஸ்னா அங்க ஃபுல்லா தியரிட்டிக்கலா படிச்சிருப்பீங்க. அந்த தியரிட்டிக்கலா என்ன பண்ணுவீங்க? கேஸ் ஸ்டடி பார்த்து ஆன்சர் பண்ணுவீங்க. இங்க எப்படி இருக்கும்னா எல்லாமே நியூமெரிக்கல் ஸ்டடியா பண்ற மாதிரி இருக்கும். எல்லாமே நியூமெரிக்கல் சம்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் என்ன படிப்பீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இன்கம் டாக்ஸோட ஆக்ட் பத்தி படிக்க போறீங்க. செகண்ட் ஒன் இன்கம் டாக்ஸோட ரூல்ஸ் பத்தி படிக்க போறீங்க. சொல்லுங்க பார்க்கலாம், என்ன படிக்க போறீங்க? சத்தமா சொல்லுங்க. இன்கம் டாக்ஸோட ரூல்ஸ் பத்தி படிக்க போறீங்க. சார் ரூல்ஸ்னா என்ன சார் சொல்லுங்க சார். இப்போ நமக்கு டிராஃபிக் சிக்னல்ஸ்லாம் பாத்துக்கீங்களா? என்ன கலர் இருக்கும்? ரெட் ப்ளூவா? யாரா இருக்கும் சொல்ல? என்ன கலர்? ரெட் கிரீன் வந்தா சார் அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க. ரெட் போட்டா ஸ்டாப், கிரீன் போட்டா கோ காம். எனக்கு ரெட் பிடிக்கல, அவன் சொன்ன ப்ளூ தான் பிடிச்சிருக்கேன். எனக்கு மாத்தி வச்சுக்கலாமா? ஏன்? என்ன ரூல்ஸ் எதுல கொடுத்துருக்காங்க? ப்ரௌச்சர்ல இருக்கா? என்ன புரியலப்பா? ரோட் சேஃப்டில இருக்கு. எம்சிஏமா? என்ன எம்சிஏ? இல்ல கேள்வி கேட்டது புரிஞ்சிச்சுன்னா புரிஞ்சிச்சு, புரியல திருப்பி சொல்லுவாங்க. ஆக்சுவலா ரெட் ஏன் ரெட் கலரா இருக்குன்னா ரெட் போட பிடிக்கல, ப்ளூ போட்டு இந்தியா கண்ட்ரில ப்ளூ கலர் போட ஸ்டாப் பண்ண சொல்லி தர போறேன். பண்ண முடியுமா முடியாதா? ஏன் அதை ரெட்டா வச்சாங்க? இப்படி ரிசர்ச் பண்ணக்கூடாது. அதான் ஃபர்ஸ்ட் சொல்லி தரப்போம். புரிஞ்சுச்சா இல்லையா? ஒரு ரூல்ஸ் ஃபிக்ஸ் பண்றாங்கன்னா அதுக்கு சைக்காலஜிக்கலா நிறைய விஷயம் இருக்கும். ஏன்னா ரெட் இண்டிகேட் சம்திங் லைக் a ஸ்டாப்ன்றது நம்ம மைண்ட்ல இருந்து ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. சோ கிரீன் இண்டிகேட் சம்திங் கோ மாதிரி, அது வந்து ஒரு பாத்தை கொடுத்த மாதிரி நம்ம என்ன பண்றோம் ஆக்சுவலா திங்க் பண்ணோம். அப்ப யுனிவர்சலா எல்லா கண்ட்ரீஸும் அந்த மாதிரி ஃபாலோ பண்றாங்க. அதுக்கு ரொம்ப ரீசனா போய் ஆராய்ச்சி பண்ணா கிடைக்காது. ஆக்சுவலா சொல்ல புரியுதா இல்லையா? அது என்னதான் ரோட் சேஃப்டி ஆக்ட் ஆகலாம், என்ன கர்மம் சொன்னாலுமே ஆக்சுவலா என்ன பாத்தீங்கன்னா அது பெரிய ரீசன்ஸ் இருக்காது. அதனால இன்கம் டாக்ஸ் ஆக்ட்லயும் ஒரு சில இடத்துல பக்காவா ரீசன்ஸ் புரியும். இதனால இதை செஞ்சிருக்கான், இதனால இதை பண்ணலாம்னு சொல்லி புரியும். ஒரு சில இடத்துல அவன் என்ன பண்ணுவானா டு பிரிங் யூனிஃபார்மிட்டி. சொல்லுங்க. நம்ம ஏன் நம்மளால ப்ளூ கலர் வைக்க முடியும், நம்ம ஏன் பர்பிள் கலர் பிடிச்சிருக்கேன் வைக்க முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு மெயின் ரீசன் கேட்டா டு பிரிங் யூனிஃபார்மிட்டி. இந்தியா ஃபுல்லா ஒரே மாதிரி இருக்கும், எல்லா கண்ட்ரியும் ஒரே மாதிரி இருக்கிறதால ரெட்னா இண்டிகேட் ஸ்டாப், கிரீனா கோன் வச்சிருக்கான். அந்த மாதிரி தான் இன்கம் டாக்ஸ் ஆக்ட்லயுமே ஒரு சில பேசஸ்ல ரீசன்ஸ் பக்காவா புரியும். அதனால ஏன் அதை பண்றாங்க ஜஸ்டிஃபிகேஷன் என்னாலே கொடுக்க முடியும். ஒரு சில இடத்துல நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் நம்ம கொடுக்க முடியாது. அது ஏன் கேட்டீங்கன்னா டு பிரிங் யூனிஃபார்மிட்டியா இருக்கும். புரியுதா? ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாதீங்கன்னு சொல்றேன். நமக்கு எல்லாத்தையும் கான்செப்சுவல் புரிஞ்சுக்கணும். எஸ் ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, ஏன் கொடுக்குது, அதெல்லாம் என்ன சொல்ல முடியும். ஆனா அது எதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்காங்க திரவேஷமா நம்ம பண்ணிட முடியாதுன்னு சொல்றோம். சொல்ல புரிஞ்சுச்சா? அது ஏன் கேட்டீங்கன்னா சில டு பிரிங் யூனிஃபார்மிட்டி. சொல்ல புரியுது? அதான் இன்கம் டாக்ஸோட ஆக்ட பத்தி படிக்க போறீங்க, இன்கம் டாக்ஸோட ரூல்ஸ் பத்தி படிக்க போறீங்க. நம்பர் 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட், இன்கம் டாக்ஸோட அட்டாச்சான என்ன கேட்டீங்கன்னா ஃபினான்ஸ் ஆக்ட். சொல்லுங்க பார்க்கறது. அதாவது ஒரு வருஷமும் பட்ஜெட்னு போடுவாங்க.
நம்ம இன்கம் டாக்ஸ் வந்து ஏதோ இப்போ புதுசா வந்ததெல்லாம் கிடையாது. இன்கம் டாக்ஸ் பிரிட்டிஷர்ஸ் காலத்துல இருந்தது. சார் அப்ப பிரிட்டிஷர்ஸ் தான் கொண்டு வந்தாங்களா? ராஜா காலத்துல வரி நாட்டுக்கு தான் செய்யுது. கரெக்டா? சோ இன்கம் டாக்ஸ் இஸ் நாட் ஃபார் சம்திங் 1 or 2 இயர்ஸ் கிடையாது. 1000 and 1000 of years முன்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இத ஆக்டா புக்கா போட்டு இப்ப கையில கொடுத்துருக்கான். அப்ப அந்த மாதிரி ஒரு புக்கா ஒன்று இருந்திருக்காரு. சோ புரிஞ்சுச்சா இல்லையா? அப்ப இன்கம் டாக்ஸ் வாஸ் பீங் ஃபாலோட் ஃபார் several number of years. அப்ப என்ன புரிஞ்சுக்கோங்கன்னா இன்கம் டாக்ஸ் ஆக்ட் தான் நம்ம இண்டிபெண்டன்ஸ் அப்ப எழுதிட்டாங்க. புரிஞ்சுச்சா இல்லையா? இண்டிபெண்டன்ஸ் அப்ப இந்த கவர்மெண்ட் செலவும் இப்ப செலவு சேமா டிஃபரெண்டா? போன வருஷம் கவர்மெண்ட் 100 கோடி ரூபாய் ரெவன்யூ இருந்துச்சுன்னா 100 கோடி ரூபாய் கவர்மெண்ட் டாக்ஸ் கலெக்ட் பண்ணிருக்காங்கன்னா அப்ப என்ன பண்ணிருக்காங்க? 90 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா கவர்மெண்ட்டுக்கு இந்த வருஷம் செலவு மட்டுமே 90 கோடி கிடையாது. ஆக்சுவலா கவர்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்றது 140 கோடி ரூபாய் செலவாகும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்ப போன வருஷம் கலெக்ட் பண்ண அதே டாக்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க, அதிகமா கலெக்ட் பண்ணுவாங்க. அதுதான் இந்த ஃபினான்ஸ் ஆக்ட்ல போடுவாங்க. சோ டாக்ஸ் அதிகப்படுத்துறது, கம்மி பண்றது, சொல்ல புரிஞ்சுச்சா இல்லையா? இப்போ பட்ஜெட் பாஸ் பண்ண நிர்மலா சீதாராமன் போன ஓட்டோட என்ன ஓட்டிட்டு இருக்கோம்ல, சோ அது என்ன தெரியும்? அது எல்லாமே என்னன்னு கேட்டா இந்த ஃபினான்ஸ் ஆக்ட்ல போடுவாங்க. Have you understood? இதுதான் ஒரு வருஷமும் மாறும். அதான் இன்கம் டாக்ஸ் சப்ஜெக்ட் வந்து மாறிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. கிளியரா? சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? இன்கம் டாக்ஸோட ஆக்ட். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்னது? ஃபினான்ஸ் ஆக்ட். அது இல்லாம இந்த சப்ஜெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன கேட்டா சர்க்குலர்ஸ் அண்ட் நோட்டிபிகேஷன்ஸ். சொல்லுங்க என்னது? நோட்டிபிகேஷன் பை சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ். சொல்லுங்க பாப்பா. சர்க்குலர்ஸ் அண்ட் நோட்டிபிகேஷன் பை சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ். இன்கம் டாக்ஸ் ஆக்ட் பத்தி படிக்க போறீங்க. இன்கம் டாக்ஸ் ஆக்ட் குள்ள இருக்க ரூல்ஸ் பத்தி படிக்க போறீங்க. இன்கம் டாக்ஸ் அட்டாச் என்ன படிக்க போறீங்க? அதனால எவ்வளவு பர்சன்ட் டாக்ஸ் கலெக்ட் பண்ணணும், எவ்வளவு கவர்மெண்ட் செலவு பண்ண போறாங்க, அதெல்லாம் அதை சொல்லிருப்பாங்க. நெக்ஸ்ட் என்னது? சர்க்குலர்ஸ் ஆர் நோட்டிபிகேஷன் issued by சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ். எப்படி பண்ணுங்க? நோட்டிபிகேஷன் issued by சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ். என்ன கேட்டீங்கன்னா இப்போ கோவிட் வந்துச்சுல, லாபம் இருக்கா இல்லையா? கோவிட் நம்ம அனௌன்ஸ் பண்ணி நம்ம லாக்டவுன் பண்ண ஆரம்பிச்சா என்ன வந்து ஆரம்பிச்சாங்க? மார்ச். நமக்கு ஃபினான்ஷியல் இயர் எப்ப ஸ்டார்ட் ஆகும்? ஏப்ரல் டு மார்ச். அப்ப நமக்கு கோவிட் வரதுக்கு ஒரு 4-3 months முன்னாடியே நம்ம பட்ஜெட்லாம் பாஸ் பண்ணிட்டோம். அடுத்த வருஷம் என்ன ஃபாலோ பண்ண போறோம்? சோ புரிஞ்சுச்சா? அப்ப கோவிட் என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய பேருக்கு இன்கமே கம்மியாயிடுச்சு. நிறைய வேலை எல்லாம் போயிடுச்சு, பிசினஸ் எல்லாம் போயிடுச்சு. ஓகேவா? நிறைய பேர் லைஃபே காணாம போயிடுச்சு. அப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க? இது மாதிரி டாக்ஸ் மாடிஃபிகேஷன் பண்றது, சேஞ்ச் பண்றது என்ன பண்ணுவாங்க? நிறைய சர்க்குலர்ஸா கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வருஷமும் ஏதாவது இன்சிடென்ட் நடந்துட்டே தான் இருக்கும். புரிஞ்சுச்சா? அதோட சர்க்குலர்ஸ் நோட்டிபிகேஷன்ஸ் தான் கொடுத்துட்டே இருப்பாங்க கவர்மெண்ட். நம்ம புக்ல அதெல்லாம் அப்டேட் பண்ணி அதெல்லாம் நம்ம புக்ல கொடுத்துருப்போம். ஓகேவா? நம்ம எதுவும் போய் படிக்கலாம் போறது இல்லை. நம்ம புக்ல இதெல்லாம் ஆல்ரெடி அப்டேட்டடா தான் இருக்கும். அந்த மாதிரி சர்க்குலர் சர்டிபிகேஷன் ஏதாவது சேஞ்சஸ் வந்துச்சுன்னா நம்ம ஐசிஐ இன்ஸ்டிடியூட் பண்ண சொல்லுவாங்க, அதை சேஞ்ச் பண்ணி படிக்க சொல்லுவோம். ஓகேவா? அதையும் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த 4 பாயிண்ட் தான் உங்க ஹோல் சப்ஜெக்ட். சொல்லுங்க என்ன 4 பாயிண்ட்? இன்கம் டாக்ஸ் ஆக்ட், இன்கம் டாக்ஸ் ரூல்ஸ், ஃபினான்ஸ் ஆக்ட், சர்க்குலர்ஸ் ஆர் நோட்டிபிகேஷன் issued by சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ். எப்படி பண்ணுங்க பார்க்கலாம். வாட் ஆர் आवर சப்ஜெக்ட் இஸ் கம்பரைஸ் ஆஃப் இன்கம் டாக்ஸ் ஆக்ட், இன்கம் டாக்ஸ் ரூல்ஸ், ஃபினான்ஸ் டைரக்ட் டாக்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அதான் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸ். அவங்க தான் ஃபுல் அத்தாரிட்டி இருக்கும். அவங்க தான் டாக்ஸ் கலெக்ட் பண்ற ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி. புரியுதா இல்லையா? சிஏ இன்ஸ்டிடியூட் டைரக்டா கவர்மெண்ட்ல பார்க்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணி போர்டு ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ள நம்பர்ஸ் எல்லாம் போட்டு அவங்க தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி டாக்ஸை கலெக்ட் பண்றது ஒரு போர்டு இருக்கும். அது டைரக்ட் டாக்ஸ் ஒரு போர்டு, இன்டைரக்ட் டாக்ஸ் ஒரு போர்டு இருக்கு. ஓகே? நம்ம படிக்க போறது டைரக்ட் டாக்ஸ்னால சிபிடிடி ன்னு சொல்றோம். Have you understood? சோ இதான் மெயினா நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறது. இதுக்கு அப்புறம் அடுத்த சொல்ல போறோம் அடுத்த பாயிண்ட்ஸ். இது கிளியரா இருக்கியா? எஸ் சார். ஒரு குயிக் ரீகேப் பண்ணி போறோம். why we have collected tax? What is the reason for collecting tax? Very good. Tax collect பண்ண reason okay. Tax collect பண்ண ரெண்டு சிஸ்டமா collect பண்ணலாம். எப்படி collect பண்ணலாம் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. நம்ம பார்க்க போறது டைரக்ட் டாக்ஸ் என்ன டாக்ஸ்?
இன்கம் டாக்ஸஸ் ஸ்மால் டெஃபினேஷன் நான் சொல்லி கொடுத்தேன். டெஃபினேஷன் சொல்லுங்க. taxes imposed by the government on the persons. clear இருக்கீங்களா? சொல்ல போறீங்க on the persons. persons யார் யாரு? இதாவது மைகாட்ல பண்ணி மெமரைஸ் பண்ண அவசியம் இல்லை. எல்லாரும் பர்சன்ஸ் தான். ஓகேவா? இதெல்லாம் படிக்க அவசியம் இல்லை. See mostly tax subjectல நான் கிளாஸே ஆல்மோஸ்ட் படிக்க வச்சிருவேன். எனக்கு அது பிரச்சனை இருக்காது. ஓகே, in doing studying preparing concepts provisions இதெல்லாம் நீ படிச்சிருவேன். நீங்க என்ன சார் எனக்காக நீங்க பண்ணணும், நான் உங்ககிட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்னா நிறைய பிராக்டிஸ் பண்ணணும் பார்க்கணும். ஓகேவா? கான்செப்ட்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ப்ரொஃபஷனல் கிளாஸே படிக்க வச்சிருவேன். நம்ம செவரல் டைம்ஸ் அதை ரிப்பீட் பண்ணுவோம். அதனால கிளாஸே நீங்க படிச்சிருவேன். நீங்க அதை பத்தி டென்ஷன் ஆக வேண்டாம். எனக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே விஷயம் தான் நீங்க பண்ணணும். நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். சம்ஸ் போடுறது சோம்பேறி தரமே போடணும். ஒரு 100 சம் கொடுத்து போட்டுவான்னு சொல்றேன். 100% போட்டு அட்டை வைக்க போனா நீங்க அட்டை வைக்கணும். அதுவால நீங்க எனக்கு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஓகேவா? ஒரு கான்செப்ட் புரியல, டவுட் வராம இருக்காரு. இங்க வந்து புரியாம ஒரு விஷயத்த புரிஞ்ச மாதிரி ஆக்ட்லாம் பண்ணிட்டு நடிச்சுலாம் இருக்காங்க. சொல்ல புரியுதா இல்லையா? இங்க வந்து புரிஞ்ச மாதிரி நடிச்சுக்கிட்டு ஆக்ட்லாம் பண்ணிட்டு 10 பைசா அது ப்ரோஜனம் கிடையாது. ஓகே, நீ ஒரு விஷயம் தெரியல சார், புரியல சார், ஸ்டக் ஆயிட்டா சார், டக்குன்னு சொல்லுங்க சார், இல்ல கான்செப்ட் டைவர்ட் ஆயிட்டேன், டக்குன்னு கூச்சமா எல்லாம் கேட்டுருவோம். சொல்ல புரியுது சார்? காதை வண்டிங்க. ஏன் நான் சொல்றேன்னா, நீ கிளாஸ்ல ஒழுங்கா லேர்ன் பண்ணிக்காம வீட்டுல போய் உங்களே எப்படி என்ன இருக்குமா மைண்ட் செட்ல, நீங்க ஒரு விஷயம் புரியல எனக்கு, நான் வீட்டுல போய் லைட்டா பாத்துக்கிறேன், சார் லைட்டா புரிஞ்சுச்சா லைட்டா புரியாத மாதிரி வீட்டுல போய் பாத்துக்கிறேன், வீட்டுல போய் பாத்துக்கிறேன் பண்ணுவீங்க. அந்த மாதிரி நான் வந்து பேக்லாக் நிறைய ஆகும். நீ வீட்டுல பார்த்துக்கலாம் நினைக்கும் போது நீயே படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் அதிகமா இருக்கும். அது இன்கம் டாக்ஸ் தான். நான் ஒரு 2-3 சாப்டர் எடுத்ததுக்கு அப்புறம் புக்ல போய் பாரு, புக்ல இருக்கிறதுக்கும் நான் சொல்றதுக்கும் பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கும். நான் எல்லாமே கட் ஷார்ட் அழகா அவங்க எது தேவை என்ன சொன்னா அதுக்கப்புறம் போய் புக்கை பார்த்தா ஈஸியா இருக்கும். நீயே ஒரு விஷயத்தை படிச்சு அது போடுறதும் வேலைக்கே இருக்காது. அதுதான் அதிக டைம் வேஸ்ட் ஆகும். நீங்க எல்லாம் என்ன தப்பு பண்ணிருப்பீங்கன்னா, அந்த ஃபவுண்டேஷன் லெவல் என்ன தப்பு பண்ணிருப்பீங்கன்னா, நம்ம ஒரு விஷயம் புரியணும்னா வீடியோ பார்த்துக்கலாம், சார்ட்ட கேட்க வேணாம், நான்ட்ட கேட்க வேணாம் போய் உட்காந்துருப்பீங்க. வீட்டுல போய் பார்க்கலாம்னு உட்காரும் போது நீங்க சமூக டைமோட நீ அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு அதிகமா டைம் எடுத்துக்கும். புரிஞ்சுச்சா இல்லையா? அந்த கான்செப்ட் டைம் முடிஞ்சிடும். அதுவும் அடுத்த கிளாஸ் போயிடுவாங்க, அதுவும் அடுத்த கிளாஸ் போயிட்டே இருப்பாங்க. ஒரு போர்ஷன் நாளை லாகும், பயங்கர லாகும். அவன் கிளாஸ்ல இந்த என்விரான்மெண்ட்டை லேர்ன் பண்ணிடணும். வீட்டில் போய் ப்ராக்டிஸ் மட்டும் தான் பண்ணணும். இது வந்து ஒரு மந்த்ராக வச்சுக்கோங்க. நான் திருப்பி சொல்ல மைண்ட் நல்லா எழுதிக்கோங்க. இந்த கிளாஸ்ல படிச்சிடணும், வீட்டில் போயிட்டு ப்ராக்டிஸ் மட்டும் தான் பண்ணணும். வீட்டில் போய் லேர்ன் பண்ணக்கூடாது. காரணம் இல்லை, லேர்ன் பண்ணலாம். எஸ், 90% சிலபஸ் ஃபேக்கல்டி எழுதணும். 10% சிலபஸ் எஸ் சில அவங்களே கவர் பண்ணிருக்க மாட்டாங்க, இல்லை அவங்க கவர் பண்ணிருப்பாங்க, நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம், இல்லை அந்த பாயிண்ட் அவங்க இக்னோர் பண்ணிட்டு போயிருப்பாங்க, தேவையான விட்டு போயிருப்பாங்க. அது நீ படிக்கணும். ஆனா வீட்டில் இருக்க மொத்தத்தையும் படிக்கிறதுன்றது சாத்தியம் கிடையாதுன்னு சொல்றாங்க. அது மைண்டே ஏத்திக்கோ. வீட்டுல பிராக்டிஸ் தான் போகணும். கிளாஸ் ரூம்ல படிச்சிருக்கோம், கிளாஸ் ரூம்ல ப்ரொவிஷன் ரிகேப் பண்ணணும், கிளாஸ் ரூம்ல ரிவைஸ் பண்ணிடணும். கிளாஸ்ல நீ வெளியே போக சொல்ல 2-3 சாப்டர் எடுத்ததுக்கு அப்புறம் உனக்கே கிளாரிட்டி வந்துடும். சார் இதானா சார் அப்படின்னு கிளாரிட்டி வர ஆரம்பிச்சிடும். அது வர வரைக்கும் டைம் கொடு. சொல்ல புரிஞ்சா அதுக்கப்புறம் உனக்கே புரிய ஆரம்பிச்சோம். வீட்டுல பிராக்டிஸ் மட்டும் பண்ணா போதும். ஓகே, சரி. நம்ம எப்போ அக்கௌண்ட்ஸ் படிக்க ஆரம்பிச்சோம்? என்ன ஸ்டாண்டர்ட்ல படிக்க ஆரம்பிச்சோம்? until 10th did we study any accounts? அப்பதான் அசெட்னா என்ன, லைபிலிட்டினா எப்போ தெரிஞ்சுச்சு? 8th standard, 9th standard, 10th standard, 11th standard. சத்தமா சொல்லு. அது பேர் டெர்மினாலஜிஸ்னு சொல்லுவோம். என்னது? உன் அக்கௌண்ட்ஸ் புக்ல ஃபர்ஸ்ட் 11th standard பார்த்தா உன்னை அறியாம உனக்கு தெரியாமலே உனக்கு எல்லாரும் பேசிக்கா ஜர்னல் சொல்லுவார். ஆனா பேசிக்கா உன் டீச்சர் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா, அசெட்னா என்ன, லைபிலிட்டினா என்ன, ஷார்ட் டேர்ம் லோனா என்ன, லாங் டேர்ம் லோனா என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க. உன்னை அறியாமலே சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பேரு டெர்மினாலஜிஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அந்த சப்ஜெக்ட் லேர்ன் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இன்கம் டாக்ஸ் மோஸ்ட்லி இருக்கவங்க எல்லாமே என்ன ஆக்சுவலா ஃபவுண்டேஷன் வரனால இப்பதான் லேர்னே பண்ணிக்கிறாங்க. அப்ப இதுக்கு ஒரு டெர்மினாலஜிஸ் இருக்குன்னு சொல்றாங்க. புரியுதா இல்லையா? இதற்கு யார டெர்மினாலஜிஸ், அந்த டெர்மினாலஜிஸ் தான் இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். காரணம் வாங்கியா? இன்கம் டாக்ஸ் டெர்மினாலஜி இருக்கு, நிறைய இல்ல, ஒரு 4 பாயிண்ட் சொல்லி தரேன். அதனால தரவா எழுதி போனீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டெர்மினாலஜி எழுதுங்க பார்க்கலாம். அந்த 4 லைன் ஸ்பேஸ் விட்டுருங்க, அந்த பேர் எடுங்க. ஒரு 4 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு எழுதுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் அசஸ்ஸி. ஃபர்ஸ்ட் ஒன் அசஸ்ஸி.
First one assessee. Second one deemed to be assessee. Deemed to be assessee. First one assessee. Second one deemed to be assessee. Second one is deemed to be assessee. Third one previous year. Third one previous year. Fourth one assessment year. Fourth one assessment year. சொல்றீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். First one assessee. Assessment year. குயிக்கா சொல்லுங்க பார்க்கலாம். 4 டெர்மினாலஜிஸ் இருக்கு. என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்தா அசஸின்னு எழுதிரும். கரெக்ட்டா? சொல்லுங்க. அசஸினா இப்போ எக்ஸாம்பிள் நான் அந்த இயர்ல ஒரு 1 லட்சம் ரூபாய் இன்கம் earn பண்றேன். நான் கவர்மெண்ட் டாக்ஸ் கட்டணும். எனக்கு பேர் அசஸி. அப்படியே வந்து சொல்றாரு. இப்போ விப்ரோ கம்பெனி வந்து ரன் பண்றான். இவன் வந்து ஒரு 5 lakhs இன்கம் earn பண்றான். இவன் போய் டாக்ஸ் கட்டணும். அப்ப விப்ரோ இஸ் கால்ட் as அசஸி. அப்ப அசஸினா யார் சார் அப்படிங்கறத the person who liable to pay tax. சொல்லுங்க the person who liable to pay tax. எக்ஸாம்பிள் ஐகாம் கிளாसेस இன்கம் earn பண்ணிருக்கு. அப்ப டாக்ஸ் கட்டணும். அப்ப ஐகாம் கிளாसेस is an assessee. அப்ப who is assessee na ஐகாம் கிளாसेस is an assessee. Have you understood? அப்ப who is assessee? The person who was liable to pay the tax. யாரோட டாக்ஸ் கட்டணும் அவனுக்கு assessee சொல்லுவோம். புரிஞ்சுச்சா இல்லையா? இந்த டேர்மா ஃப்ரீக்வெண்டா ஒரு क्वेश्चन பேப்பர் எடுத்தீங்கன்னா ஒரு 10 இடத்துல 15 இடத்துல வரும். அதனால இந்த டேர்மா கட்டாயமா தெரியும். ஓகே. who was assessee சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணுமே இல்ல சார். யார் டாக்ஸ் கட்டணும்? அசஸி. ஆமா, டாக்ஸ் கட்டணும் அசஸி. யார் லைபிள் டாக்ஸ் கட்டணும் அவன் அசஸி. Have you understood? So Wipro tax கட்டணும், Wipro is assessee. Cognizant tax கட்டணுமா? அப்ப Cognizant is assessee. இப்ப Saravana Stores tax கட்டணுமா? அப்ப Saravana Stores is an assessee. Saravana Bhavan tax கட்டணுமா? அப்ப Saravana Bhavan is an assessee. புரியுதா இல்லையா? இப்ப Vignesh income earn பண்ண tax கட்டணும், Vignesh is an assessee. அப்ப who is assessee? The person who is liable to pay the tax. சாதிட்டீங்களா? செகண்ட் என்ன பாயிண்ட் கொடுத்தா படிங்க பார்க்கலாம். deemed to be assessee. சொல்லுங்க. deemed to be assessee. deemed means forcing. ஓகே, forcing னா என்ன சொல்றீங்க புரியல. இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன். ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல டெத் ஆயிட்டாரு. ஆனா ஒரு க்ரோஸ் கணக்குல இன்கம் earn பண்றாரு. க்ரோஸ் கணக்குல அந்த வருஷத்துல இன்கம் earn பண்றாரு. கட்டாயமா டாக்ஸ் கட்டணும். ஆனா he dead in the accident. நெக்ஸ்ட் யார் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்? யார் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்? ஹஸ்பண்ட் யார் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க? அவங்க இல்லனா யார் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்? அவங்க சில்ட்ரன்ஸ். அப்படினா அவங்களோட பேரண்ட்ஸ். கரெக்ட்டா இல்லையா? எஸ் சார். அந்த மாதிரி லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் டாக்ஸ் கட்ட சொல்றோம்னா அவங்களுக்கு பேர் தான் deemed to be assessee. சொல்லுங்க. deemed to be assessee. புரியல நினைக்கிறேன். deemed to be assessee னா எக்ஸாம்பிள் சொல்றேன். you are not trust கரெக்ட்டா? எஸ் சார். ட்ரஸ்ட் கேள்விப்பட்டிருக்கியா? எஸ் சார். ட்ரஸ்ட் வந்து ஏபிசி ட்ரஸ்ட் இருக்கு. ஏபிசி ட்ரஸ்ட் டாக்ஸ் கட்டணும். அவங்க பேர் என்னது? ஏபிசி ட்ரஸ்ட் டாக்ஸ் கட்டல. அது யாரை கேள்வி கேட்பாங்க? ட்ரஸ்ட்க்குள்ள யாரை கேள்வி கேட்பாங்க? ட்ரஸ்ட்க்குள்ள நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்கள கேள்வி கேட்க முடியாது. அது 1000 பேர் இருப்பாங்க. அவனை கேள்வி கேட்க முடியாது. யாரை கேள்வி கேட்பா? ட்ரஸ்ட்க்கு ஒரு ஹெட் இருப்பாரு. அவர் பேரு ட்ரஸ்டி அப்படி சொல்லுவோம். என்னது? ட்ரஸ்டி. அவர்தான் deemed to be assessee. உங்களுக்கு புரியல நான் சொல்றீங்க அது? எஸ் சார். அசஸினா the person who liable to pay. deemed to be assessee-னா அந்த அசஸி டாக்ஸ் கட்டாம எஸ்கேப் ஆகறான். டாக்ஸ் கட்டற சிச்சுவேஷன் வரல. அப்ப யார் கட்டணும்னு நம்ம சொல்றோம்னா அவருக்கு பேர் என்ன சொல்லுவோம்? deemed to be assessee. அவன் பெர்மிஷன் கேட்க மாட்டான். அவன் கட்டினா Have you understood? அதான் deemed to be assessee. Have you understood? ஜெயலலிதா மேம் கேஸ்ல அவங்க டாக்ஸ் கட்டணும். ஆனா she dead actually. கரெக்ட்டா? எஸ் சார். அந்த அசெட் யாருமே அவங்க சொல்லாம போயிட்டாங்க. அவங்க என்ன பண்றாங்க? அவங்களோட பிரதரோட குழந்தை கொடுக்கணும் அப்படி சொல்லி என்ன பண்றாங்க? தீபா வந்து கேட்டுட்டு இருக்காங்கல்ல. அவங்க சொத்தமா இருக்கலாம். அப்ப அவங்களுக்கு லைபிலிட்டி யாரை கட்டணும்? அவங்க தான் கட்டணும். எஸ் சார். அந்த சொத்தமா வேணும் கேக்குறாங்கப்பா. அப்ப இன்கம் டாக்ஸ் வந்து கேள்வி கேட்கும்போது இவங்க தான் கேள்வி கேட்கறாங்க. சொத்தமா வேணும் கேட்கறனா அப்படி பேமெண்ட் நீ பண்ணிடுவாங்க. அதான் deemed to be assessee. Have you understood? அப்ப சொல்லுங்க பாப்பா, who is assessee? Who is deemed to be assessee? If the assessee files to
should pay tax. The next person is called as deemed to be assessee. புரியுதா இல்லையா? Yes, sir. எத்தனை பேர் புரிஞ்சுச்சு? வெரி குட். கிளியரா இருக்கீங்களா? இப்பலாம் புரிஞ்சுச்சா நீங்க கையை தட்டினோம். ஆக்சுவலா கையை தட்டுங்க பாருங்க. நல்லா கையை தட்டுங்க. நல்லா கையை தட்டுங்க. சொல்லுங்க, who is assessee? If assessee is not paid tax, the next responsible person of the board, legal representative of the board, அவனை கட்டன்னு சொல்றான். அந்த பேர் ஆக்சுவலா deemed is something like a forcing power. ஓகேவா? Next I have 2 years. என்ன இயர் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. previous year assessment year இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டேர்ம் தான் ஃபுல் புக்ல இருக்கும். ஓகே, எல்லா क्वेश्चंस இந்த क्वेश्चन இருக்கும். ஓகேவா? எல்லா பாயிண்ட்ஸ் இந்த பாயிண்ட் இருக்கும். previous year assessment year இருக்கு. You all know accounting year, correct? Yes, sir. What is accounting year? Jan to December இருக்கு. ஓகேவா? நான் அதெல்லாம் ஏன் இந்த ஏப்ரல் டு மார்ச் ஃபாலோ பண்றாங்க, ஜான் டிசம்பர் ஏன் ஃபாலோ பண்ணாங்க சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணா விரும்பல. ஓகே, ஜான் டு டிசம்பர் ஏன் ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டியூ டேட்ஸ், டாக்ஸ் கட்டுற டியூ டேட், ஓகே, நிறைய காமனான விஷயம் வந்து ஏப்ரல் டு மார்ச் வந்து கொஞ்சம் காமனா இருக்கு. அதனால ஏப்ரல் டு மார்ச் அக்கௌண்டிங் எப்போ வேணா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது புரியுதா? இந்த சேட்லாம் கட்டினா அப்போ அக்கௌண்டிங் வந்து க்ளோசிங் செப்டம்பர்னு சொல்லுவான். ஏன்? ஏன்னா அவன் தீபாவளி எப்பதான் நியூ இயர் தான் சொல்லுவான். சொல்ல புரிஞ்சுச்சா இல்லையா? கிறிஸ்டியன்ஸ் எங்க நியூ இயர் எப்போ சொல்லுவான்? கிறிஸ்மஸ் தான் நியூ இயர்னு சொல்லிட்டு இருப்பான். கரெக்டா இல்லையா? ஆக்சுவலா ஒரு இயர் சொல்லிட்டு இருப்பான். ஜனவரி தான் நியூ இயர்னு. கரெக்டா? தமிழ்ல நம்மளாம் என்ன நம்ம சொல்லுவோம்? ஆக்சுவலா ஏப்ரல் தான் நியூ இயர் நம்ம சொல்லுவோம். கரெக்டா? சில பேர் பொங்கல்னு வாங்க. சோ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டைஸா அவங்க கிடையாது. நம்ம அக்கௌண்டிங் வந்து கம்பெனிஸ் ஆக்ட் நிறைய சஜஸ்ட் பண்ணுது ஏப்ரல் டு மார்ச் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ கொரியா கண்ட்ரீஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா they follow Jan to December. சொல்லுங்க என்ன? நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் டு மார்ச். அது ஒண்ணு ஏன்னா டாக்ஸ் கட்டுறதுக்காக டியூ டேட்ஸ்க்காக நம்ம வச்சிருக்காங்க. இந்த ஏப்ரல் டு மார்ச்லயுமே என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2021 ல இன்கம் பண்றாங்க வெச்சுக்கோங்க. சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2021. சத்தமா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2021 ல இன்கம் பண்ண ஆரம்பிக்கிறேன். என்னைக்கு வரைக்கும்? 31st மார்ச் 2022. சொல்லுங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2021 ல இருந்து 31st மார்ச் 2022 ல நீ இன்கம் earn பண்றன்னு வெச்சுக்கோ. இன்கம் earn பண்றனா அந்த இயருக்கு பேரு previous year. சொல்லுங்க பாப்பா. previous year. அதாவது நீங்க அக்கவுண்ட்ஸ் கரண்ட் இயர் படிப்பீங்க. ஓகே, இன்கம் டாக்ஸ் ஆக்சுவலா அதான் கரெக்ட். previous year அப்படி நம்ம சொல்லுவோம். previous year. அந்த இயர் டாக்ஸ் கட்ட முடியாது. ஏன்னா 31st மார்ச் 12 மணி வரைக்கும் சேல் நடக்கும் அமேசான்ல. கரெக்ட்டா? அப்ப பிராக்டிகலா நீங்க டாக்ஸ் கட்ட முடியாது நம்மளால. கரெக்ட்டா? இப்போ ஐகாம் பிளஸ் ஆட்டோமேஷன் தான். நாங்க மேனுவலா கேஷ் வாங்குறதுலாம் ரொம்ப கம்மி. ஓகே, எல்லாரும் ஆன்லைன்ல போய் ஜாயின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. எல்லாரும் அப்படி தான். ஆல்மோஸ்ட் ஆல் தி பிசினஸ் ரன்னிங் இன் ஆன்லைன். அப்ப அப்படி இருக்கும்போது 31st மார்ச் வரைக்கும் டாக்ஸ் கட்ட முடியாது. அப்ப அடுத்த வருஷம் போய் டாக்ஸ் கட்டுவான். அடுத்த வருஷம் எப்ப ஸ்டார்ட் ஆகும்? ஆக்சுவலா 1st ஏப்ரல் 2022 டு 31st மார்ச் 2023. இந்த இயர்ல போய் டாக்ஸ் கட்ட போற. அதாவது 21-22 ல இன்கம் earn பண்ணி 22 to 23 டாக்ஸ் கட்ட போறீங்கன்னா டாக்ஸ் கட்ட போற இயர் அசஸ்மென்ட் இயர்னு சொல்லுவோம். என்ன இயர்? அசஸ்மென்ட் இயர். திருப்பி சொல்ல போறீங்க. 23 to 24 ல இன்கம் earn பண்றீங்க. 24 to 25 ல டாக்ஸ் கட்ட போறீங்கன்னு வெச்சுக்கோங்க. 23-24 24-25 அசஸ்மென்ட் இயர். ஏன் சேம் இயரா வைக்க மாட்டாங்கன்னா இன்கம் earn பண்றீங்க, டாக்ஸ் கட்ட முடியாது. எல்லாரும் டைம் கொடுங்க. எக்ஸாம் ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ண அடுத்த 2 மாசம் எக்ஸாம் வச்சிருவாங்க, வைக்க மாட்டாங்க. சிஹெச் எக்ஸாம்ஸ் இருக்கு, ஆனா எழுத முடியாது. ஏன்னா எலிஜிபிலிட்டி உங்களுக்கு டைம் எடுத்துக்குவாங்க. கரெக்டா? அதே மாதிரி தான் இன்கம் earn பண்ணது வந்து டாக்ஸ் கட்டுறதுக்கு டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த டியூ டேட்காக நெக்ஸ்ட் இயருக்கு டைம் தராங்க. புரிஞ்சுச்சா இல்லையா? அப்ப 2 இயருக்கு என்ன இயர்? சொல்லுங்க பார்க்கலாம். 25 to 26 இன்கம் earn பண்ணீங்கன்னா எப்ப டாக்ஸ் கட்டணும்? அப்ப 25-26 என்னது? 26 to 27 என்னது? previous year என்னது? the year which income is earned. சொல்லுங்க, the year which income is earned. அதையே அசஸ்மென்ட் இயர்னு சொல்றோம்னா நம்ம previous இயரோட அக்கவுண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி ஆடிட் பண்ணி இதுதான் இன்கம்னு கண்டுபிடிச்சு டாக்ஸ் கட்ட போறனால செக் பண்றனால அதுக்கு பேர் அசஸ்மென்ட். இது புரியுதா? நம்ம ஆடிட் கிளாஸ் மட்டும் எடுத்துக்க முடியாது.
நீ நல்லா படிக்கல எனக்கு எப்படி தெரியும்? நீ கிளாஸ் அட்டன் பண்றத வச்சு கிளாஸ் சூப்பரா ஆன்சர் பண்ணுவான், எக்ஸாம் போய் போட்டு விட்டுருப்பான். கிளாஸ் சுமாரா ஆன்சர் பண்ணுவான், ஆனா சூப்பரா எக்ஸாம் எழுதுவான். அதான் ப்ரிப்பரேஷன். ஓகேவா? அப்போ எனக்கு எல்லாம் அசஸ் பண்ணணும்னா நான் செக் பண்ணணும், அப்புறம் டெஸ்ட் வைக்கணும். கரெக்டா? அதே மாதிரி தான் இன்கம் டாக்ஸ் எல்லாம் சொல்றாங்க, ஒரு வருஷம் நீ செக் பண்ணணும். அதெல்லாம் ஆடிட் கண்டக்ட் பண்றாங்க. அப்ப இந்த வருஷம் நான் ஒரு ஆடிட் பண்றேன்னா அது இந்த வருஷம் தான் போன வருஷம் தான் போன வருஷம் தான் இந்த வருஷம் பண்ணிட்டு இருப்பாங்க. புரியுதா இல்லையா? இந்த வருஷம் எப்ப பண்ணுவாங்க? ஆனா அசஸ்மெண்ட் இயர்ல தான் ப்ரீவியஸ் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க. 26-27 அக்கவுண்ட்ஸ் செக் பண்றாங்கன்னா அது எந்த வருஷத்துல செக் பண்ணுவாங்க? இப்போ எக்ஸாம்பிள் 26-27 அக்கவுண்ட்ஸ் செக் பண்ணா எந்த வருஷத்துல செக் பண்ணுவாங்க? 27-28. புரியுதா இல்லையா? நான் சொல்ற ஸ்டாட்யூட்டரி ஆடிட். ஸ்டாட்யூட்டரி கவர்மெண்ட் கிட்ட டாக்ஸ் கட்டுறதுக்கான ஆடிட். புரியுதா இல்லையா? ஆடிட்ல நிறைய டைப் இருக்கு. ஓகே, அந்தந்த டைம்ல பண்றதெல்லாம் கூட இருக்கு ஆக்சுவலா. அதுக்குள்ள போகல. நான் பேசுற இன்கம் டாக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ திங்க் பண்ணி சொல்றேன். ஓகேவா? அப்ப 2 வருஷம் இருக்கு. என்ன இயர் சொல்லுங்க பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர். The year which income is earned, that year is called as previous year. The year which income tax is going to be paid, that year is called as assessment year. புரிஞ்சுச்சா இல்லையா? 2 வருஷம் சொல்லுங்க. என்ன வருஷம் சொல்லுங்க பார்க்கலாம். Previous year, assessment year. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். 2026-27 இன்கம் earn பண்ணி 27-28 டாக்ஸ் கட்டணும். எது previous year, எது assessment year? 26-27 is previous year. 27-28 assessment year. டாக்ஸ் கட்டது 27-28. 26-27 என்ன இயர்? 27-28 என்ன இயர்? 27-28 டாக்ஸ் கட்ட போறாங்க. அப்ப எந்த இயர் வருது? எது previous year? இந்த மாதிரி இயர் வந்துட்டே தான் இருக்கும். ஆனா உங்க புக்ல உங்க சிலபஸ்க்கு எந்த ஆக்ட், ஒரு வருஷம் ஃபினான்ஸ் ஆக்ட் வந்துட்டே தான் இருக்கும். எந்த ஃபினான்ஸ் ஆக்ட ஃபாலோ பண்ணணும் நம்ம சிலபஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. அது அண்டர்ஸ்டுட்? ஒரு வருஷமும் இயர் மாறிட்டே தான் இருக்கும். இப்போ இந்த இயர் ஃபுல்லா இந்த ப்ரொவிஷன், அடுத்த இயர் இந்த ப்ரொவிஷன் நம்ம ஐசிஐ கொடுத்துருவாங்க. அதுல நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம இருக்கிறது ஆக்சுவலா 26ல 25-26 is a previous year, 26-27 is actually what year? இதுதான் உங்க புக் ஃபுல்லா ஃபாலோ பண்ணிருப்பாங்க. இதோட ரூல்ஸ் தான் நம்ம படிப்போம். இந்த மாதிரி ஒரு வருஷம் மாறுமானா கட்டாயமா மாறும். நீங்க இதெல்லாம் மனப்பாடம்லாம் பண்ண வேண்டாம், இதான் ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, இந்த 2 இயர்ல நான் போச்சுக்கோங்க. இப்போ 4 டேர்ம் சொல்லிருக்கேன். என்ன டேர்ம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன் பை ஒன் ஆன்சர் பண்ணுவோம். டாக்ஸ் யார் பே பண்ண போறோம்? அவங்க பேரு டாக்ஸ் அவங்கள பே பண்ணும்போது லீகல் ரெப்ரசன்ட் வச்சு நான் பே பண்ணறேனா? 2 இருக்கு. என்ன இயர்? Year which income is earned, year which accounts is going to be checked and going to pay the tax, that year is called. Have you understood? அது ஸ்டாண்டர்டைஸா இயர்க்கான இருக்கு. அதுதான் உங்க புக் ஃபுல்லா இதெல்லாம் ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அது ஓவர் போய் அப்படியே உங்க மைண்ட்ல மெமரைஸ் ஆயிடும். ஓகேவா? இப்போது அதெல்லாம் நீ படிக்க வேண்டாம். 2 இயருக்கு நான் வச்சுக்கோங்க. The year which income is earned, the year which going to be assessed and going to be paid the tax. ஒண்ணா சொல்வீங்களா? Who is assessing? What do you mean? What is the previous year? The year which income is. What do you mean assessment year? The year which the tax is going to be paid. Have you understood? Who mana கழுத்து விடும். Okay, 4 பாயிண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். Who is assessing? Who is deemed to be assessing when assessing finds to pay tax? Next person is called as. What in the previous year? The year which income is. What in the assessment year? Okay, clear thing actually. So ஒரு small break எடுத்துக்கோ. ஒரே கான்செப்ட் சொல்லி தர போறேன். அதனால whole syllabus ஓட introduction கொடுக்க போறேன். அடுத்த கிளாஸ் வந்து ஒரு சாப்டர் எடுக்க போறேன். clear இருக்கீங்களா?